ब्रह्म सीदाम्नकं च वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्दसुखदाहार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टं वन्दे मम सद्गुरुं रागादिरोगान् शतदानुशक्ता न शेषकाय प्रसृदानशेषान् औत्सुक्यमोहा रदिताञ्चकाने यो पूर्ववैद्याय நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. இருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம். என்னை பாடல் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிவவாக்கியர் பாட்டு ஒண்ணு பாடலாம். வடிவு கொண்டு வடிவு கொண்ட பெண்ணை மற்றொரு வண்ணத்தினார் விடுவனோ அவனை அவன் முன்னும் விட்டுவேனோ என்று நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கையில் கொடுப்போம். இப்போ ஒரு அப்பாவோ அண்ணனோ அவங்க வீட்டு பொண்ணு தொட்டுட்டாரு, அவன் கையை வெட்டணும் அங்க எங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவா எங்க வீட்டு பெண்ணு. அதே இது செத்து போன இவங்களே எடுத்துன்னு போய் அந்த தோட்டி கையில கொடுக்குறாங்க. அவங்க எப்படி தொட்டிலாம் தொடாம செய்ய முடியுமோ, அது எரிக்கும் போது மேலே எலும்பும் போது ஒரு கம்பு போட்டு டம்பு டம்புன்னு அடிப்பான். ஏன்னா மறுநாள் பாலுக்கு அந்த எலும்பு நல்லா பூதி ஆகலைன்னா அதுவும் திட்டுவான்னு. ஸோ நமக்கெல்லாம் எவ்வளவு கிரேட் பாருங்க. நம்மளுடைய சகோதரரான அவங்களே இறங்கி எந்த இது இல்லாம அதுவும் நமக்கு நல்ல சுகந்தம் மனசுக்கும் நம்ம மூக்குக்கும் வாசம் தர்ற அந்த மாதிரி விபூதி அண்டு துளசி அண்டு வில்வயல லேயர் லேயரா போட்டு அவங்களே இறங்கி யாரும் விடாம எவ்வளவு அழகா செஞ்சு இதுல செய்யற. சோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வித்தைய நம்ம எல்லாரும் அமூல்யமானவங்க இது விடாம செஞ்சு நம்மளும் நல்லது மோட்சத்தை அடைவோம்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரங்கள். ஐயா ஜெகதீசன் ஐயா. ஐயா கேக்குதா? கேக்குதுங்கய்யா, இப்பதான் கேக்குது. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா தொடங்கலாங்கய்யா. சிறப்பு பேச்சா தானே பேசணும், ஸ்பெஷல் அவ்வளவுதானே, அப்படி பண்ணிக்கலாம். பேசலாங்கய்யா. இன்னைக்கு அந்த வேதாந்த விசாரணை மாதிரி இன்னைக்கு வேத ஞானம் பத்தி அந்த ஞானியார் விசாரணைக்கு ஒரு சிறப்பு வகுப்பாக நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். கண்டிப்பாங்க. ஆமா, நம்ம நேரடியா வேதத்தை பூரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய சமாச்சாரம். அதே நேரத்துல முழுசா நானும் அவ்வளவு வேதத்தையும் கரைச்சு குடிக்கவும் முடியாது, அதை அவ்வளவும் கொடுக்கவும் முடியாது. அதே மாதிரி முறையாக பாடம் அதிகமாக நான் கேட்கவும் இல்லை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம் தான் சொல்லணும். அதை சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றேன். அப்போ அந்த கம்மியான அளவு தான் சாமியே நம்ம தன்னை சொல்லும் போது, கொசு வேதாந்திங்கிற சொல்லும் போது கூட இந்த வேதாந்தங்கள்ல யோக பயிற்சியை பெரிய முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஏன்னா முதல்ல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்க தகுதியானவங்களா ஆகிறதுக்காக, அதாவது
ஞானத்துக்கும், வேதத்துக்கும் தெரிஞ்சுக்கிற தகுதியானவங்களா ஆனதுக்கு அப்புறம், அவங்க நேரடியா வெவ்வேறு கோணங்கள்ல அவங்க அத அனுபவிச்சு பார்க்க ஆசைப்பட்டா, அப்ப அவங்க யோகம் மற்றதை தேர்ந்தெடுக்கலாம். அப்படின்னு தான் வேதாந்திகள் சொல்லுவாங்க. அதனால இந்த சிருங்கேரி மடம் நம்மளுக்கு இருக்கிறது, கர்நாடகால. இங்க காஞ்சி காமகோடி பீடம். இந்த மாரி பல இடங்கள்ல இருக்குது. அங்கெல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் என்ன நோக்கத்துல கொஞ்சம் சொல்றாங்கன்னு பார்த்தா, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொதுமக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக, அந்த மடத்த அதிபரா இருக்கக்கூடியவங்க, அதிபதியா இருக்கவங்க, மடாதிபதியா இருக்கிறவங்கலாம், இந்த வேதாந்த உபதேசம், அந்த வகுப்பு எடுக்கிறது, அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள், நூல்களை வெளியிடுவது, அந்த நூல்களை எழுதுவது, அதுக்கு உரை செய்வது, உரையாற்றுவது, அ பொதுமக்களிடம் அது சென்று சேருமாறு பார்த்துக் கொள்வது, இதெல்லாம் அவங்களுக்கு கடமையா கொடுக்கப்பட்டிருக்குது. இது போக வேற கடமைகள் அவங்க சொந்தமா பக்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி கடமைகள்லாம் இருக்கு. பொதுமக்களுக்கு முன்மாதிரியா, முன் உதாரணமா, ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாரி ஒரு இன்ஸ்பிரேஷன் குடுக்குற மாரி அவங்க நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறவங்க கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுல இருந்துட்டு, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் பிற்பகுதியில அவருடைய உணர்வுல தெரிஞ்சு, அவர் தன்னோட முக்திக்கும், மோட்சத்துக்கும் யோகம், ஞானம் போன்றவைகளை தேடிக்கொள்ள வேண்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்மளுக்கு சாமியும், வேதம், வேதாந்தம்ங்கிற விளக்கங்கள் இருந்தாலும், ஆனா அது யோகம், ஞானம்ங்கிறத ஒண்ண சாதிச்சு தான் நேரடியா பிரம்மம்ங்கிறத சொந்த அனுபவத்துக்கு கொண்டு வர முடியும். இப்ப பிரம்ம ஞானம்னா என்ன? பிரம்ம ஞானம் தான் மொத்த வேதத்தோட குறிக்கோளே. அது நம்ம வெறும் வாயளவுல கேட்கிறோம். மனதுல திருப்திப்பட்டு அந்த மனசு அங்க நிக்குதுன்னா, அவங்க கொஞ்சம் பக்குவப்பட்ட மனசுன்னு அர்த்தம். அப்படி அவங்க பக்குவப்பட்ட மனசுக்கு அது சாத்தியம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நொடியில ஞானம் வரக்கூடும் அப்படின்னு சொல்றது அந்த பக்குவத்த பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவன் எந்த அளவுல பக்குவப்பட்டிருக்கு, அந்த ஜீவனுடைய மனம் எந்த அளவுல பக்குவப்பட்டிருக்கு, அங்க அகங்காரம்ங்கிறது இல்லாம எந்த அளவுல தூய தன்மையில இருக்கிறாங்க, அத பொறுத்து அவங்களுக்கு அந்த நிலைமை சொல்லப்படுது. அப்படிதான் நம்ம அத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அந்த தூய தன்மை மனதுக்கு வந்து வாய்ப்பவர்களுக்கு அந்த வேதாந்த விசாரணை மூலமாக மனம் அடங்குகிறது. சிலருக்கு பக்தியின் மூலியமா அந்த அகங்காரம் அடங்குகிறது. இப்படி வெவ்வேறு வகைகளில ஏதேனும் ஒரு உபாயம் மூலம் அகங்காரம் இல்லாமல் போவதுதான் நோக்கம். இது சிவானந்தவரும் நமக்கு தெளிவாவே சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த அகங்காரம் இன்னது என்று வேதாந்த விசாரணை மூலமாக தெரிந்து கொண்டு, அதற்கு விவேகம் வந்த பிறகு நம் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் மூலியமாக நித்தியத்துவமானது ஜீவத்தன்மை தான். அத சரியா உணரும்போது அது ஈஸ்வரத்துவம். அதை இன்னும் சரியா உணரும்போது அதுவே பிரம்மமா இருக்கிறது. அதுவே சரியா உணரும்போது அதுவே எல்லாமா இருக்கிறது. அதுவும் இன்னும் கூட நம்ம சரியா உணரும்போது, எந்த தனித்த அடையாளமாவும் அதை சுட்டிக்காட்ட முடியாது. இப்போ அத பத்தி சொல்லக்கூடிய வேதம் கூட எழுதா கிழவின்னு தான் சொல்லப்படுது. அது எழுதுனா அது பிழை வந்துரும் அப்படிங்கிறதுனால, நாதமாக தான் அது சொல்லப்படுது. அதனால அந்த ஒரு முக்கியத்துவம் அப்படி இருக்குது. அதனால அது எழுத்துலயும் எழுத முடியாது. அதே நேரத்துல செவி தான் அதுக்கு பயன்படுது. அந்த ரீதியில தான் அத கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த திருமூலர் திருமந்திர பாட்டு கூட ஒண்ணு சொல்லும். தெளிவு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உருவை சிந்தித்தல் தானே. அப்படின்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகாதேவா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அப்படிம்பாங்க. அந்த மாரி இந்த ஓம்காரத்தோட விளக்கம் தான் மொத்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகர உகர மகரத்தோட மொத்த விரிவு தான், மொத்த சுருக்கம் தான் எல்லா வேதங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வண வேதம்ங்கிறது இந்த ஆ, ஊ, மால பின்னால இணைக்கப்பட்டதுனால ரிக்கி, யஜூர், சாமம் தான் ஓகே. அதர்வண வேதம் அடிஷனலா சேர்க்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாரார் சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாரி இந்த ஆ, ஊ, மால முதல்ல வந்து ஆங்கிறத ரிக்கு,
2வது ஊக்கு, யஜூர், அப்புறம் மா அப்படிங்கிறதுக்கு சாமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 3 வேதங்களும் இவ்வாறு சொல்லப்படுகிறது. முதல்ல ஜீவன் தான், உடல் அல்ல, ஜீவன் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்புறம் இன்னொரு வகையில பார்த்தா, இந்த ஜீவன் தான் அந்த பிரம்மம்னா, அப்போ ஈஸ்வரன் தான் பிரம்மம். ஜீவன் ஈஸ்வரனா உணர்றதுனால, ஈஸ்வரனே பிரம்மம் அப்படின்னு உணர முடிகிறது. அப்படி சொல்லும்போது, அப்படி அந்த பிரம்மம்னா, இன்னொரு வகையில பார்க்க போனா, அத அனுபூதியா பார்க்கணுமே அப்படிங்கிற ரீதியில, அப்ப அறிவு தான் பிரம்மமா? அப்படின்னு பார்த்தா, அறிவு தனித்து இருக்க முடியாது. அது தூய சித்தமாக இருக்கிறது. அப்ப தூய சித்தம்னு சொல்லக்கூடியது அந்த அறிவு அப்படின்னு பார்த்தா, அப்ப இந்த தூய சித்தம் தான் அதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா, அந்த தூய சித்தமும் தனித்து சொல்ல முடியாது. அப்ப அறிவு தனித்து இருக்காது. அதனால அது பிரம்மம்னு தான் சொல்ல முடியும். அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அதனால பேதம் பார்க்கிற வரைக்கு அது அஞ்ஞான தசை. பின்ன வஸ்துவா பார்க்கிற வரைக்கு, அபின்ன வஸ்துவா ஆகாத வரைக்கு அது ஞானம் இல்ல. அதனால தான் பேதம் பார்க்காத தன்மை. அதுதான் அபேதம் ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த ஞானம் தான் வேதாந்தத்தோட குறிக்கோளாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நித்திய, அனித்திய வஸ்து விவேகம் என்று சொல்கிறார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற மெய்ப்பொருள் உண்மையை நாம் தெரிந்து கொண்டால்தான் மாயை என்கிற சலனம் நம்மிடத்திலே ஏற்படாமல் போகும் சாமியோட அடிப்படை. அதனாலதான் நித்திய நித்திய வஸ்து விவேகம் பண்ணாம நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது இங்க விஷயமா இருக்குது. அதை நம்ம சரியா உணர வேண்டியதா இருக்குது. அப்போ அந்த சரியா உணர்றதுக்காக இந்த வேத நூல்கள் நமக்கு பயன்படுமானால் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோ சாகைகள்ல சொல்லப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் சாகைகள் தான் கிடைக்குது. அதுவும் பீகார், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், அப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துல சொல்லப்படுது. அப்படியெல்லாம் கூட சில மடங்கள்ல மகாராஷ்டிராவிலும் சொல்லப்படுது. அப்படி சில இடங்கள்ல இத பத்தி சொல்லப்படுது. அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லித் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது தேவை இருப்பவர்கள், அந்த ஆசிரியர்கள் ஏதாவது வலைத்தளங்கள்ல போட்டிருந்தாலோ, மற்ற இடங்கள்ல நம்ம நூல்கள் மூலியமா 108 உபநிஷதம் இருக்கு. ராமகிருஷ்ண மடம் வெளியீடு இருக்கு. அலையன்ஸ் பப்ளிகேஷன் வெளியீடு முன்னால இருந்துச்சு. இப்போ எந்த அளவுல கிடைக்குதுன்னு தெரியாது. இருந்தாலும் நமக்கு நெட்ல போய் பார்த்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாரியும் கேட்டுக்கலாம். அதுபோக இன்னைக்கும் சில ஆசிரியர்கள் தனிப்பட்ட முறையில சொல்லி தராங்க. அப்படியும் ஏதானும் நம்ம தெரிஞ்சுட்டாலும் தப்பில்ல. ஏன்னா, இது வேணுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானா, அது அந்த விவேகம் வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா, அதுக்கு அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா, நீங்க மேலோட்டமா நூல்கள் மூலியமா சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அப்படியும் செய்து கொள்ள முடியும். அதுலயும் நமக்கு பயிற்சி நிறைய பண்ணி, மஸ்தக ஞான உணர்வு நமக்கு இருக்குமானால், நம்ம அத சரியா உணர முடியும். அத சரியா உணர்றதுக்கே முதல்ல மன ஒருமுகப்பாடு அவசியம். இல்லைன்னா ஏதோ கேட்டிருப்போம். கேட்டு அப்படியே மறந்து போயிரும். அப்புறம் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது சாத்தியப்படாது. அந்த மாரி ஆயிரும். அப்புறம் வெறும் கேள்வி ஞானம் அப்படிங்கிற மாரி ஆயிரும். அனுபவ ஞானத்துக்கு கொண்டு வர முடியாம கூட போயிரும். அதனால நீங்க நூல்கள் மூலியமாவும் 108 உபநிஷத்து அப்படிங்கிறாங்க. இப்போ 9 சாகைகளோ என்னமோ தான் நம்மளுக்கு கிடைக்குது. ரிக்கு, யஜுர், சாம, அதர்வணத்துல 3 இதுதான் கிடைக்குது கிட்டத்தட்ட. ஒரு சாகை தான் ரிக்குல கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யஜூர்ல ஒரு 3 சாகை கிடைக்குது. அப்புறம் சாம வேதத்துல ஒரு 3 சாகை கிடைக்குது. அதர்வண வேதத்துல ஒரு சாகை என்னமோ கிடைக்குது. மொத்தம் 9 சாகையே என்னமோ தான் இருக்குது. அவ்வளவுதான் இப்ப நடப்புல கிடைக்கிற அளவுல. அதுவும் இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல தான், குறிப்பிட்ட ஊர்கள்ல தான், மாநிலங்கள்ல தான் சொல்லித் தரப்படுது. குறிப்பிட்ட நபர்கள் தான் நடைமுறையில அத படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ இதெல்லாம் நம்ம இப்படி முக்கியத்துவம் குடுத்து கத்துக்கணும்னா,
நான் முதல்ல கோயம்புத்தூர்ல இருக்கும்போது, சில சின்ன சின்ன குறிப்பு நூல்கள் ஒரு இடத்துலருந்து வந்துட்டு இருந்தது. அது எங்கன்னு பார்த்தா, வடவள்ளியில. அந்த ஆனந்த நகரா? இல்ல ஆனந்த நகர்ல அது ஆனந்துன்னு ஒரு ஆசிரமம் வரும். ஆனந்த ஆசிரமம்னு என்னமோ ஒரு இடம் வரும். அந்த கோயில் ஏதோ வச்சிருந்தாங்க. ஆனந்த விநாயகர் கோயிலோ என்னமோ வரும். அங்க தான் அது நடத்திட்டு இருந்தாங்க. அவரு இந்த வேதாந்தத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள சிறு குறிப்பு நூலா போட்டு நெறைய வெளியிட்டிருந்தாரு. அது நல்ல சுத்தமான கருத்துக்களா, தெளிந்த கருத்துக்களா, நல்ல கருத்துக்களா இருந்ததுன்னா, நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த இடத்துக்கு வடவள்ளிக்கு போயி, அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டும் வந்திருக்கிறேன். மறுபடியும் எனக்கு சித்தவேதம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நேரம் இல்லாம இருந்ததுனால, இதுக்கே நேரம் சரியா போனதுனால, நானு அதோட தொடர்ச்சிய அத கேட்கறதுக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கும் அ ரொம்ப நேரம் குடுக்காம உட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. போதுங்கிற அளவு தான் எனக்கு இப்ப திருப்தியா தான் இருக்குது. அது ரொம்ப அதிகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதும், ரொம்ப கட்டாயம் இல்ல அப்படிங்கிறத நெனைக்கிறேன். அதே மாரி ஆணைகட்டியில தயானந்த சரஸ்வதி இருக்கும்போது நான் போய் பார்த்திருக்கிறேன். அங்கேயும் அவங்க வருஷத்துக்கு குறிப்பிட்ட ஒரு தடவ காசி இங்கெல்லாம் ரிஷிகேஷ் இங்கெல்லாம் கூட்டிட்டு போயி, இந்த பகவத்கீதை போன்ற வகுப்புகள் எடுப்பாங்க. அதே மாரி சின்மயா மிஷன்லயும் அந்த மாரி சில ஏற்பாடுகள்லாம் உண்டு. அப்படிலாம் கூட சில விஷயங்கள நானு அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது, இந்த விசாரணை அப்படிங்கிறது, நான் யார் விசாரணைங்கிற மாரி சில வேத விசாரணை செய்யும்போது தான் வேதம் என்பது உண்மை. அந்த உண்மையை உணர்வதற்கு தீர விசாரிப்பதே மெய்ங்கிற மாரி, இந்த விசாரம் செய்கிற மனசு வருந்தாதும்பாங்க. என்ன அப்படின்னா, கயிறு பாம்பு உதாரணம் நெறைய வேதாந்தத்துல கையாளுவாங்க. அப்போ அது எதுக்காக அப்படின்னா, அந்த பொய்யும் மெய் மாரி தெரியும். மெய் பொய் மாரி தெரியும். அது சரியா உணர்ந்து கூடாட்டி, ஜீவனுக்கு பயம் போகாது. மனசுக்கு பயம் போகாது. மனசுக்கோ, ஜீவனுக்கோ கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. சரி. அப்போ இந்த கயிறு, பாம்புங்கிற உதாரணங்க தான் வேதாந்த விசாரணை, வேத விசாரணையில சொல்லப்படும். அப்படி அது கொஞ்சம் சரியா தெளிவா தெரியும். அல்லது அந்த விஷயம் சரியா தெரியாதுங்கிற ஒரு நிலைமைக்காக சொல்லுவாங்க. அப்போ கயிறா, பாம்புன்னு தெரியாத வரைக்கும் பயம் நீங்காது. அப்ப பயம் நீங்கலன்னா, அந்த உண்மைய நம்ம சரியா விசாரிச்சு தெரிஞ்சுக்கலன்னா, இந்த பயம் போகலைன்னா, ஜீவனோ, மனதோ செயல்படாதும்பாங்க. அப்போ ஜீவனும், மனமும் தடை இல்லாம செயலுக்கு தடை இல்லாம இருக்கணும், ஜீவன் மனதுக்கு. அப்படிங்கிறனால, நம்ம விசாரணை பண்ற மனசு தான் வருந்தாது, பயப்படாது. துக்க நிவர்த்திக்கு தான் வேதாந்த விசாரணையே பண்றது. அப்போ நமக்கு அந்த பயம் போயிருதுன்னா, துக்கம் போயிருது, வருத்தம் போயிருது. அப்புறம் அந்த தடை நீங்கின உடனே, நம்ம சரியா அந்த செயல்ல ஊக்கம் பெறுகிறோம். அப்புறம் எத செய்யணுமோ, செய்ய வேண்டியத கரெக்ட்டா செய்து, அந்த மெய்ய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப மெய் உணரும் தன்மை நமக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கு மனது செயல்பட வேண்டியதா இருக்கிறது. அப்ப மனது பயத்தின் காரணமாக செயல்படாமல் இருக்கும். அப்படி பயத்தின் காரணமாக மனது செயல்படாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான், அந்த மாரி உதாரணங்கள சொல்லி இந்த வேதாந்த விசாரணைய நமக்கு பண்ண வைக்கிறாங்க. அப்போ அதனால தான் விசாரமே ரூபம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் நமக்கு தெரியும்போது, எந்த வேலைய எப்படி செய்யணும்? எந்த நேரத்துல எத செஞ்சா நல்லது? அப்படிங்கிற ஒரு விவேகம் எல்லாம் நமக்கு பிறந்துருது. அதுக்காக தான். ஆனாலும் மன ஒருமுகப்பாடு தன்மை அப்படின்னு நம்மளுக்கு வரலன்னா, அதெல்லாம் நமக்கு சரியா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால மன ஒருமுகப்பாடுங்கிறது சித்த வித்தை யோக பயிற்சி மூலியமா நமக்கு இயற்கையாவே நல்லா வருது. அப்படி இருக்கிற நாம நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பண்ணணுங்கிறது தான் சாமி சொல்லியிருக்கிற விஷயம். அதனால தான் நம்ம இந்த நான் யார் விசாரணையும் இருக்கட்டும். மெய் நான் உணரணும். பொய் நான் இல்லாம போகணும் தான் இத நம்ம இந்த விசாரணைய பண்றோம். அந்த அடிப்படையில இது நமக்கு தேவைதாங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அப்ப எந்த அளவுல தேவைங்கிறது தான் இங்க முக்கியம். அதே வேலையா இருந்தா, கல்வி என்னும் பெருங்கடல் கடத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி என்னும் பெருங்கடலுக்கு பிழைத்து, இந்த மாய சமுத்திரத்திற்கு ஒண்ணொண்ணும் சாகரமா இருக்கும்.
எங்க கரையேறுதுன்னு தெரியாது. அதனால கல்வி கரையில கற்பவர் சில நாள் அப்படிம்பாங்க. அப்ப கரையே இல்லாம இருக்கு. அப்ப எப்படி அது ஒரு மாயைதான் அப்படிங்கிற மாரி இருக்குது. கற்பவர் சில நாள் தான் கற்கிறாரு. அப்ப நம்ம கற்க கசடற கற்பவை கற்றவன் இருக்காதற்கு தகன்னா, எது அளவான தேவையோ, எதுவுமே அந்த அளவு வச்சுட்டா தான் நல்லது. அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில இந்த கல்விங்கிறத ஒரு மயக்கத்துல, மாயையில மூழ்கிட்டா, இந்த வேதாந்த விசாரணை பண்றேன் அப்படின்னு கல்வி அறிவினால, செருக்குனால தருக்கி திரிதல். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னா, மெய் கற்றோருக்குங்கிற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பொய் கற்றிருந்து புத்தகங்களை படித்து பொய்களை பிதற்றாதீர்கள்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துறக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு உண்மையா அங்க தெரியுது. அந்த அடிப்படையில பல நூல்களை படித்துக்கொண்டு ஸ்தானி, மானி நான் மிகவும் படித்தவனாக்கும், கற்றவனாக்கும்ங்கிற அகங்காரம் வந்துச்சுன்னா, அந்த மெய் உணர்வு நமக்கு வராமலே போயிரும். அந்த மெய் உணர்வுக்கு மனம் ஒருமுகப்படாது. அப்படியே மெய் உணர்வு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும், அதுவும் 4வது இடத்துல காணாம போயிரும். அந்த மெய் உணர்வு சரியா உணர முடியாது. அப்ப அதுக்கு தடை வந்துரும். அதனால தான் இந்த விசாரணை மூலியமா மெய்யும் பிடித்துக் கொள்ளக்கூடிய விவேகம் வந்துவிட்டால், மெய்யை மாத்திரமே பற்றுவோம். பொய்யை விட்டு விடுவோம். அதனால தான் மாணிக்கவாசகர் கூட, "நானும் பொய் என் நெஞ்சும் பொய், பொய் வாய்வு பொய்க்கூடு, இறைவா நீயே மெய்" அப்படின்னு சொல்றாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு கன்றுக்குட்டியை வச்சு சொல்லும்போது, அது மே மே என்று கத்திக்கொண்டு இருக்கிறது. இந்தியில மே என்றால் நான். அப்படி கத்திக்கொண்டு இருக்கும். அது தோலை உரித்து ஒரு கொட்டு செய்த அது தட்டினால் அது தும் தும் என்ற சத்தம் கொடுக்கும். அப்பொழுது நீ நீ என்று இறைவனை குறிப்பதாக அது அமைகிறது. அப்படியானால் அகங்காரம் என்கிற தோலை எடுத்து விட்டால் அந்த உண்மையை தெரிந்து கொள்கிறது என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அகங்காரம்ங்கிற தோல் தான் பிரச்சனை அப்படின்னு. ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல ஏற்கனவே ஒரு உதாரணம் அகங்காரத்துக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கும் தப்பு இல்லைன்னு இந்த பொது இதுலயும் சொல்றேன். அதாவது என்னன்னா, ஒரு மரம், காடுகள்ல தீ பிடிக்கிறது சகஜம். அப்படி தீ பிடிச்சு எல்லாம் எரிஞ்சிருது அப்படின்னா, அந்த வேர் மண்ணுக்குள்ள இருக்கும். அப்ப அது எப்படியாவது மறுபடியும் முளைச்சு வந்துரும். பொதுவா மறுபடியும் காடெல்லாம் உற்பத்தியாகி வந்துரும். இப்படிலாம் கூட சில இது இருக்குது. ஆனாலும் ஒரு குச்சி மரம் நம்ம மேல நீட்டிட்டு இருக்குது. அத நாம் நல்லா வெட்டி விட்டுட்டோம். அப்ப வெட்டி விட்டா இன்னும் தழுக்காது அப்படின்னாலும், அது சின்ன குச்சி இருந்தா கூட, அந்த பச்சை அதுல இருந்ததுன்னா தழுத்து வந்துருது. அப்ப எப்படி அது தழுத்து வருது? அப்ப என்ன பண்றது? அந்த குச்சிய அடியோட வெட்டணும்னா வேரோட வைக்கிறது கஷ்டமா இருக்குமே! அப்படின்னு பார்க்குறாப்புல இருந்தா, அந்த தோல் மாத்திரம் அப்படியே செதுக்கி, அந்த தோல மாத்திரம் எடுத்துட்டாலே, மறுபடியும் அது வர்றதில்ல. பாருங்க. ஆங்காரம் நசிச்சு போன உடனே, அந்த மரமோ, செடியோ கூட வர்றதில்ல. எவ்வளவு தெளிவான ஒரு நுட்பம் நடைமுறையில இருக்குது பாருங்க. அது மாரி நம்மளுக்கும் இந்த அகங்காரம் இல்லாம போறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அகங்காரம் ஸ்தானி, மானிங்கிற அந்த அகங்காரம் இல்லாம போறதுக்கு தான் இந்த விவேகம் உதிக்க வேண்டும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்மளுக்கு விவேகம் உதிச்சா என்ன ஆகுது? அகங்காரம் இல்லாம போகுது. அகங்காரம் இல்லாம போனா என்ன ஆகுது? உள்ளது உள்ளபடி பார்க்கக்கூடிய, உள்ளது உள்ளபடி உணரக்கூடிய அந்த பக்குவம் மனதுக்கு வந்து வாய்க்கிறது. அந்த பக்குவப்பட்ட மனதாகப்பட்டது உள்முகமாக பயணிக்கிறது. அப்படி பக்குவப்பட்ட மனதுதான் இன்னும் தன்னுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வப்படுது. அப்ப மனது பல மாரி தன்னையே பிரிச்சுக் கொள்கிறது. அந்த பலவா பிரிந்து கொண்ட அந்த மனது தன்னை விசாரிக்கிறதுக்கும், தான் வாழ்றதுக்கு ஒரு செயல்கள செய்து கொண்டிருந்தாலும், அதோட ஒண்ணா தான் தெளிவடையணுங்கிறதுக்காகவும் சில வேலைகள தன்னையே தான் ஆராய்ச்சி செய்கிறது. அதனால தான் மனதைக் கொண்டே மனதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த மனத கொண்டு தான் சித்தவித்த பயிற்சி நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. அப்ப ஜீவசக்தியான வாயுவை கொண்டு செய்கிறோம்னு சொன்னா கூட, மனம்ங்கிற உணர்வு கொண்டு தான் நம்ம இத செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப மன உணர்வோட கூடி தான் இத நம்ம செய்யறோம். அப்போ படிப்படியா இந்த பக்குவத்துக்கு வரும்போது, அந்த விவேகம் முழுமை பெறுகிறது. அந்த விவேகம் முழுமை பெறும்போது, மனது ஜீவனோட அடக்கமாகுது. உள்ள போய் அடங்கிக்குது. அடக்கம் அமரர் அருள் வைக்கும் அப்படிங்கிற இடத்துல அது சேருது. அப்படி சேரும்போது அதுக்கு அருள் தன்மை
வந்து சேர்றதுனால பூரணமா ஜீவனோட அது கலந்து போயிருது. எப்படி ஜீவன்ல இருந்து முழுசா தனிச்சு வெளியே வந்த மாதிரி இருந்ததோ, இப்ப முழுசா அதுல கலந்து போச்சு. அப்போ அப்பு உப்பு கலந்தவாறு ஐக்கியமாயி போச்சு. அதாவது உப்பும் தண்ணியும் கலந்த மாதிரி எல்லாம் ஒண்ணாயி போச்சு. இப்போ நாளி அப்பும் நாளி உப்பும் நாளி ஆனவாறு அப்படின்னு ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணாயி போச்சு, சமமாயி போச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஐக்கியப்பட்ட நிலை உண்டானோடனே அந்த ஜீவனுக்கு அது ஒரு சொப்பனம் போன்ற நிலையிலிருந்து சுளுத்தி மாதிரி நிலை வந்து ஜீவனுக்கு ஒரு ஜாக்கிரதை உண்டாகுது. அப்ப ஜீவன் தன்னிலைய அறியக்கூடிய அந்த சக்தி நல்லா சேர்ந்த உடனே மனசக்தி விரயமாயிட்டு இருந்தது மனசக்தியாக. இப்ப அந்த விரயம் தடுக்கப்பட்டதுனால ஜீவன் பலம் பொருந்திய ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு வாழ்வு அந்த மாதிரி ஆச்சு. அதனால ஜீவனுக்கு ஜாக்கிரதை உண்டாகுது. அப்ப தாது உணர்வு உண்டாகும் சாமி சொல்றதுனால மாதிரி சர்வச்சத்துவம் உண்டாகும் சொல்ற மாதிரி கைவல்லிய பிராப்தி உண்டாகும் மாதிரி ஆகுது. அப்ப ஜீவனுக்கு ஜாக்கிரதை உண்டானோன்னு அது தன்னை சரியாக ஆகா நான் ஒரு பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா, நான் ஒரு இளவரசன் அல்லவா, இவ்வளவு நாள் நான் ஆட்டுக்குட்டி நினைச்சிட்டு இருந்தேன், நான் சிங்கம் அல்லவா அப்படின்னு அது தன்னை உணரும் அறிவை பெறுகிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த தனித்தன்மை வந்ததுனால என்னுடைய மகா பிரபு, என்னுடைய இறைவன், நான் இறைவன்ல ஒரு அங்கமாக இருக்கிறேன், அல்லது இறைவனும் நானும் வேறுபடாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற அபேத தன்மையை அதை அடையும் போது தன்னை அது ஈஸ்வரன் தெரிஞ்சுக்குது. அப்ப எல்லாம் வல்ல தன்மைதான் நம்மளுடைய இயல்பு அப்படின்னு அந்த ஜீவேஸ்வர ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுக்கு நுண்மான் நுழைவுளம் என்று சொல்லுவாங்க. நூலறிவு பேசி நுழைவறிவு காண மாட்டாதருமாங்க. அதே மாதிரி மாணிக்க வாசகர் ஞானத்தாளி செய்கிறத ரொம்ப அதிகமா படங்கள்லாம் பயன்படுத்தலாம், வெளியிடவும் இல்லை. நம்ம சங்கரானந்தா சாமி ஐந்தருவி ஆசிரமத்துல அதை வெளியிட்டு இருந்தாரு. அதை நாம படிச்சிருக்கிறோம், எல்லாருமே பார்த்திருப்பீங்க வித்தியார்த்தின்னு நினைக்கிறேன். அப்போ அதுல கூட சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவற்றாய் பல நூல் கற்பதும் பிறருக்கிட்டாய் மாதிரி வரும். அப்ப நூல் படிக்கிறதெல்லாம் மஸ்தக ஞானம் வர வரைக்கும் தான். அப்புறம் அது சாட்சிக்காக வெளியில வேண்டியது இல்லை, உள்ள இருக்கிற ஆதாரம் போதும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி அந்த மஸ்தக ஞானம் வராதவிய சாட்சிக்காக அந்த நூல்களை படிச்சு அவங்க கொஞ்சம் தெளிவடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அது சொல்லுது. அப்போ உற்றார் உறவத்தாயினா பற்று நீக்கிக்கிறது, பற்று நீங்கிறோம் தெளிவு பிறந்த உடனே. அப்ப தெளிவுதான் தேவடு, தெளிவு நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோனு அபிராம் பெற்று பாடின மாதிரி ஒரு நிலை. அப்படிப்பட்ட அந்த நல்ல நிலை நம்மளுக்கு சேருது. அப்ப பாருங்க, இந்த விசாரணை மூலியமா தான் இந்த நல்ல நுண்மான் நுழைவுல நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ நூல் அறிவுங்கிறத விட்டுட்டு அது உண்மைக்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டி இருக்கு. அது பயமில்லாத தன்மை வந்தா தான் முடியும், துக்கமில்லாத தன்மை இருந்தா தான் முடியும். அப்போ துக்கத்தினால அழுந்தி பயத்தினால பயந்துட்டு இருந்தா நமக்கு செயலூக்கம் பிறக்கிறது இல்லை. செயலூக்கம் இல்லாதனால இந்த மனசு போய் தன்னுடைய உண்மையை பத்தி தெரிஞ்சுக்க முடியல, மூலத்தை தெரிஞ்சுக்க முடியறது இல்லை. அப்புறம் மூலத்தை தெரிஞ்சுக்காதனால ஜீவனும் இந்த அஞ்ஞானத்தோட சேர்ந்து அதுவும் பலகீனப்படுது. அப்படிங்கிறத சாமி நம்மளை பலகீனப்படுத்தாம பலப்படுத்துறதுக்கு இந்த விவேகம் என்ற ஞானாக்கினி வேணும். அதன் மூலயமா தான் சலனமாகிய மாயையிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். அப்ப இந்த சலனத்தை நிறுத்துறதுன்னா லேஸ்மா சமாச்சாரம் இல்லை. அது எப்படி நிறுத்துறது அப்படின்னா இந்த விவேகம் அக்னியில சரியா புரிஞ்சுக்கிறது மூலியமா தான் நம்ம கிட்ட நிச்சலன தத்துவம் உண்டாகுது அப்படிங்கிறத சாமி குறிப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, நடவடிக்கை கிரமம் இருக்குது, அது படிங்கன்னு சொல்லிட்டாரு, அதுபடி நடங்கிறாரு. சரி, வித்தையை நல்லா பண்ணுங்க சமீரனு கதி கிடைக்கணுங்கிறாரு. வித்தையை நல்லா பண்றோம், சமீரனு கதியும் கிடைக்குது. சரி, அப்ப நடவடிக்கை கிரமம் படிச்சாச்சு. அப்போ சாதுக்குள்ள எல்லா விதமான தன்மையில் நம்ம இருக்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் இருந்துட்டா இது போதுமே, அப்புறம் சரிதான சாமி சொன்ன நிலைமைக்கு வந்துட்டோம்ல பார்த்தா இல்லைங்கிறாரு சாமி. அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க, நித்திய வஸ்து வேகம் பண்ணி உங்க சலனத்தை மொத்தம் நிறுத்தி ஆகணுங்க, இந்த மாயை இல்லாம பண்ணணுங்க. அப்போ மாயை இங்க பிரம்மங்கிற ரெண்டு அனுபவம் அது பின்னத்தன்மை தான். அப்ப துவைத ரகிதம் இருக்கிறது அதுதான் அத்வைதம். அப்ப துவைத ரகிதம் பண்ணணும்னா இந்த நித்திய வஸ்து விவேக அக்கினி கண்டிப்பா அவசியம்.
இந்த விவேகம் என்ற அக்கினியினாலதான் நம் மாயையை சுண்ட செய்ய முடியும். அப்போ அதுதான் அவசியம் அப்படின்னு நம்மளுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா அது கொடுத்திருக்கிறதுனாலதான் இந்த நான் யார் விசாரணை, அந்த நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல் அப்படிங்கிறத சாமி சொல்ற. அது உணர்ந்தாச்சுன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த மெய்நான்கிற தன்மையும், அந்த மெய்நானுக்கும் பிரம்மத்துக்கும், மெய்நானுக்கும் இறைவனுக்கும், மெய்நானுக்கும் பரிபூரண ஞானத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த பரிபூரண ஞானம் தான் நானு, பரிபூர்ண தெளிவுதான் நானு, அந்த பரிபூர்ணமான ஆனந்தம் தான் நானு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் இது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சாமி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம இந்த விசாரணையை பண்றோம். என்னங்க மறுபடியும் ஒரே மாதிரி விஷயத்தை தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எப்படியாவது ஒரு தடவையோ பல தடவையோ ஒன்றை செய்தோ பலவற்றையும் செய்தோ எல்லாற்றையும் செய்தோ அதை அடைய வேண்டும். அதனால நமக்கு உணர்வுள்ள தைக்கணும். நம்ம மனசுல நல்லா நிக்கிற வரைக்கும் அது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம மனசுல அது ஸ்ட்ராங்கா ரொம்ப தெளிவா உறுதியா அது நிக்கிற வரைக்கும் இந்த விசாரணையை பண்ணிட்டு தான் இருந்தாகணும். வேற வழி கிடையாது. அப்படி நம்ம உணர்வு உண்மையா தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நமக்கு நல்லது. இப்படி நம்ம ஒரு மிகப்பெரிய தெளிவடைவதற்கு இந்த ஞானம் நம்மளுக்கு ஞான விசாரணை அவசியமா இருக்குது. அப்ப இந்த ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜனகர் அஷ்டவக்கரருடைய துணையை நாடுறாரு. அப்போ அவர் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்படுறாரு. ஞானத்தை இது ஏற்கனவே கதை நான் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா அதையும் சொல்லலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால இது சிறப்பான ஒரு இதா இருக்கிறதுனால இது தொடர்ந்து இதுல அதையும் கொஞ்சம் சொல்றேன். அது ஒரு காரணமா தான் சொல்றேன். அப்போ அப்ப போய் கேட்கும்போது ஜனகர் எங்கேயோ கேள்விப்படுறார். ஒரு நொடியில ஞானம் அடையலாமே அப்படிங்கிறாங்க. அப்படி யாரு உங்களுக்கு எனக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்கு இங்க யார் இருக்கிறான்னு கேட்டா நிறைய பேர் வர்றாங்க. ஆனா அவருக்கு தகுந்த மாதிரி சரியா அவரை உணர வைக்கல யாரும். அப்போ அவரு சரியா நீங்க உணர வச்சு வைக்கல அப்படிங்கிறதுனால அவங்கள சிறையில் அடைக்கிறார். இப்படி நிறைய பேரு சிறையில் அடைக்கிற நிலைமை உண்டாகுது. அப்படி சிறையில் அடைக்கிற நிலைமை உண்டாகி அப்படிலாம் இருக்கும்போது மந்திரிகள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் யாரோ அஷ்டவக்ரருங்கிறவரு இருக்கிறாருன்னு கேள்விப்படுறாங்க மந்திரிகள். அவருக்கு அழைப்பு அனுப்புறாங்க. அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஜனகர் அழைப்பு எல்லா வகையிலையும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு மந்திரிகள்கிட்ட சொன்ன உடனே அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ அவரு ஜனகரோட அவைக்குள்ள நுழையிறாரு. அப்போ அங்க அவையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது அங்க நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய பெரிய நிலையில இருக்கிறவங்களும், ஞானத்துல பக்குவமானவங்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் உள்ள நுழையிறது இவர் 8 கோணல் அவர் உடம்புல இருக்குது. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே காரணம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு ஒரு யுகம் முடியும் போதுதான் அது ஒவ்வொரு கோணல் நிமிரும். அது அவர் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா தவறா வேதத்தை உச்சரிக்கிறதுனால கேட்டு அது பொறுக்க முடியாம அவர் நெளிஞ்சாரு. அதனால அவருக்கு உண்மை கர்ப்பத்தில் இருக்கும்போது தெரிஞ்சிருந்தது. அப்ப விட்டகுர தொட்டகுரன்னு அது சொல்லுவாங்க. அதனால தவறான உச்சரிப்பை அவரால் ஏத்துக்க முடியல. அப்ப உச்சரிப்பு கூட வேதத்துக்கு சரியா வரணும். அப்ப கரெக்டான பொருள் அப்பதான் கிடைக்குங்கிறது கூட அங்க நமக்கு சொல்றாங்க. அதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அப்படி நெளிஞ்சதுனால அவருக்கு நெளிஞ்சு நெளிஞ்சு 8 கோணல் ஆகி போச்சு பிறக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரோட ஆயுளும் அவ்வளவு யுக கணக்கா இருக்குது அப்படிங்கறதுதான் நமக்கு அது புரியுது. அப்ப அஷ்டவக்கரரு வசிஷ்டர்லாம் எத்தனையோ தடவை இருக்கிறாங்க, எப்போதும் இருக்கிறாங்க மாதிரி நம்ம கணக்காகுது. அப்ப அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்த அந்த அஷ்டவக்கரர் தான் அவர் நடந்து வர்றதை பார்த்துட்டு அவருடைய நிறம், அடையாளம், அவர் மெலிந்த தேகம் இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவன போல இருப்பான், பக்குவம் வந்த ஞானின்னு சொல்லுவாங்க. உபநிஷத்துக்கள் அது ஆதாரமா சொல்லுது. அந்த மாதிரி அவர் வரதை பார்த்துட்டு ஃப்ரெஷ்னஸ் குறைவா இருந்தா நம்ம எல்லாம் நினைக்கிறோம். சாப்பிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தா பிராணம் நிறைய இருக்குது, அப்ப இவர் நல்லா ஞானம் அடைஞ்சிருக்காருன்னு உருவத்தையும் அழகையும் பார்த்து நம்ம கணக்கு போடுறோம். அப்படிலாம் கிடையாது. அங்க ஆற்றல் உள்ள அடங்கி இருந்தா வெளிப்படாது.
பார்த்தா அவங்க மகா ஞானியா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருப்பாங்க. அதனாலதான் பித்தர், பாலர், பேயர், பிசாசர்ங்கிற எதையோ ஒரு ரூபத்துல அவங்க இருந்தாலும், அவங்க ஞானம் வந்ததுதான் அப்படிங்கிறாங்க. அதனால வெறும் புற அடையாளத்த பார்த்து எடை போடக்கூடாது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும்னு ஔவையார் அதான் சொல்றாங்க. அதனாலதான் உருவத்த பார்க்கிற அந்த தன்மைய அகத்தை பார்க்கக்கூடிய பக்குவம் வேணும் அப்படிங்கிறதும் இங்க முக்கியமா இருக்குது. அதனால உள்ளந்தான் தூய்மையா இருக்கணும், உயர்ந்த தன்மையில இருக்கணும் அப்படிங்கிறது விளங்குது. இந்த சபையோர்கள் எல்லாம் கற்றறிந்த அறிஞர்கள் பெருமக்களா இருந்தும் கூட அவங்ககிட்ட சில அறியாமை இருந்திருக்குது. அதனால இந்த அஷ்டவக்ரரை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவரா ஞானத்தை போதிக்க போறாரு, எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்லாம் வந்து சொல்ல முடியல, இவர் வந்து என்னத்த சொல்லிட போறாரு அப்படின்னு அசால்ட்டா அவங்க அவரை அவமரியாதை பண்ற மாதிரி சில வார்த்தைகளும் சொல்றத அஷ்டவக்ரர் செவி மடுக்கிறார். இருந்தாலும் அவர் ஞானிங்கிறதுனால அவர் திட்டுற மாதிரி இருந்தா கூட அதுலயும் ஒரு ஞானம் இருக்கும். அந்த அடிப்படையில யாரும் தவறாக கருத வேண்டாம். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த இடத்துல, இந்த செருப்பு தைக்கிறவங்க தான் தோல் நல்ல தோலான்னு பார்த்து தோலை பார்த்து எடை போடுவாங்க. அந்த மாதிரி நீங்க தோலை பார்த்து மதிப்பீடு பண்றீங்கன்னா நீங்க செருப்பு தைக்கிற வகையை சேர்ந்தவங்களா நீங்க எல்லாரும்? அதனாலதான் என் தோலை பார்த்து நீங்க எடை போடுறீங்களா? உங்க மனசு இன்னும் அங்கதான் நிக்குது, தோல்ல தான் நிக்குதா அப்படின்னு திட்டுறாரு பதிலுக்கு. அப்ப அதுலயும் அவர் ஞானத்தை தான் புரிய வைக்கிறார். தோலுங்கிறது அகங்காரம். அப்புறம் நீங்க அந்த தோலை பார்த்துன்னா நீங்க அகங்காரத்துல இருந்தா எனக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சாமி சூட்சுமா சொன்ன மாதிரி கொசு வேந்தி அப்படின்னு கொஞ்சம் அகங்காரம் தான் எனக்கு இருக்குது, செருக்கு இருக்குது, வித்யா மாயை இருக்குது, அகங்காரம் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இவரும் அதே மாதிரி அந்த செருக்குங்கிறத மத்தவங்களுக்கு இருக்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அது ஜனகரோட அவைக்குள்ள வரும்போதே ஞானம் என்னதுன்னு ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் ஜனகர் வந்தோடனே ஜனகர் ஐயா வாங்கன்னு சொல்லி ஆசனம் கொடுத்து உபச்சாரம் பண்ண உடனே, இப்போ நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னா நீங்க இந்த எல்லா விதமான சுத்தி ரத கஜ துரக பதாதிகளோட நீங்க எல்லாம் சூழ்ந்து இருக்கிறீங்க. இவங்களோட சேர்ந்துதான் நீங்க ஞானத்தை தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா அப்படி சித்தர் பாட்டுல சொல்லுவாங்க. கூட்டமிட்டு பாராதே குறிகள் தோன்றும், தவத்திற்கு ஒருவர் தான், பேச்சுக்கு இருவர் தான் இருக்கணும்பாங்க. அதான் சாஸ்திரம் மரபு. அந்த அடிப்படையில அவர் கேட்கிறார். அது ஜனகருக்கு புரிஞ்சிருது. அப்புறம் ஆமா சரிதான் நீங்க சொல்றது, அப்புறம் நான் என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னா, சரி அப்படியானா நீங்க ஒரு நொடியில ஞானம் பெறணும் அவ்வளவுதானே, நான் உனக்கு கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடு, நான் உனக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா, ஏற்கனவே நீ சிறையில இதன் காரணமாக எத்தனை பேர் துன்பம் கொடுத்து சிறைச்சாலையில வச்சிருக்கிறீ எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்கிறார். அப்ப அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணி சொல்லிடுறார். அப்படின்னா அவருக்கு பற்றுக்கோடா இருக்கிறதுக்கு காரணமான உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாத்தையுமே அவர் விடுதலை பண்ற மாதிரி ஆகுது. அதனால அந்த இடத்துல இருந்து அவருக்கு அந்த விடுதலை அப்பவே கொடுக்குறாரு. அப்படிதான் முதல்ல அகங்காரத்துக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்புறம் உணர்வு உணர்ச்சிகள் பற்றுக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்புறம் இந்த ஆடை ஆபரணங்கிற ரஜோகுணத்தன்மைக்கு அது இவர் காட்டுக்கு போய் உனக்கு உபதேசம் கொடுக்குறவான்னு கூட்டிட்டு போகும்போது பின்னாலேயே அவங்க எல்லாம் வர்றாங்க படையோட. ராஜா இல்லவா, அதனால வர்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த காட்டுக்கு குறிப்பிட்ட இடத்துலயே எல்லாத்தையும் நிறுத்திடணும், நீயும் மட்டும்தான் தனியா போகணும், அப்பதான் உனக்கு நான் சொல்றது புரியும் அப்படிங்கிறார். அப்ப ரஜோகுணத்தையும் அங்க நிறுத்தி போடுறாரு. அப்ப சாத்வீக குணமாகிய இந்த 2 பேர் மட்டும்தான் உள்ள போறாங்க. அப்போ கேட்கிற ஆள் இருக்குது, சொல்ற ஆள் இருக்குதுங்கிற அர்த்தத்துல தான் இருக்குதுங்க. அப்ப காடுங்கிறது அறியாமையாகிய இடத்துல காடு அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் ஞான விசாரம் பொருந்திய காடு அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப ஞான விசாரம்ங்கிறது அவ்வளவு ஆழமானதுன்னு சுட்டி காட்டுறதுக்கும் அது சொல்றாங்க. இப்படிதான் நம்ம சூட்சமா புரிஞ்சுக்கணும். கதையா இருந்தாலும் கதையில் இருக்கிற அந்த நுட்பம் காரணத்தை நம்ம உணர வேண்டியதா இருக்குது. அப்படிதான் தெளிவான ஞானத்துல நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில அந்த காட்டுக்குள்ள போய் நின்றுட்டு ஒரே ஒரு குதிரையை மட்டும், மத்த எல்லாம் அங்கே நின்று போச்சு. பல்வேறு வகையான குதிரைகள்லாம் பல்வேறு வகையான பிராணம்னு நினைச்சுக்கோங்க. அதெல்லாம் தசவாய்க்கள் மாதிரி எல்லாம் அங்கேயே நிறுத்தியாச்சு, இந்திரியங்கள் புலன்கள்லாம். இங்க ஒரே ஒரு குதிரை, காசு குதிரை மட்டும் அங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஐயா எனக்கு உபதேசம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ கொடுக்கலாமா நீங்க? என்ன இதுக்கு உபதேசம், நீ இப்போ குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிற,
மேல இருக்கிற நீ, நான் கீழ நிக்கிறேன். இது வந்து குரு சிஷ்ய பரம்பரைக்கு அழகல்ல. அப்ப நீ உபதேசம் கேட்கணும்னா, நீ கீழ இருக்கணும், நான் மேல இருக்கணுமே! அப்பத்தானே அது முறை அப்டிங்கிறாரு. சரி அப்டியே என்ன செய்யணும், குதிரைய விட்டு கீழ இறங்கிறாரு. அப்ப குதிரைய விட்டு கீழ இறங்குனோனே நீ ராஜாவா இருக்கிறன்னு மேல இருக்கிறன்னு அர்த்தம். அப்ப நீ ராஜாவா வந்தா, நீ ராஜாவத்தான் நீ எல்லாத்தையும் குடுத்துரு. நீ திருப்பி கேட்க மாட்டேன்னு சொல்லு. உனக்குன்னு ஒரு பந்தம் இல்ல, சொந்தம் இல்லன்னு எல்லாத்தையும் எனக்கிட்ட அர்ப்பணம் பண்ணிருங்க. அப்படியே தந்தை என்னை ஏன் குடுத்த வாக்கு. அப்படி எல்லாத்தையும் அவரு வாங்கிக்கிறாரு அஷ்டத்துல. இப்போ உனக்குன்னு தனி உரிமை எதுவும் இல்லைல்ல. ஆமா உண்மையிலே இல்ல. அப்படின்னா உனக்கு எல்லா பந்தங்களும் விட்டதும், சரி இப்போ விடுதலை ஆயிடுச்சு நீங்க இப்ப அடுத்து நான் என்ன செய்யணும் ஐயா? அப்படின்னு சொன்னா, யோகம் பண்ணா தான் ஞானம் கிடைக்கும். அப்படிங்கிறனால அடுத்த ஸ்டெப்புக்கு வராரு. இப்போ கேட்டது கேள்வி ஞானம். அதாவது நான் ஆகணும் இல்லையா? அப்ப அதுக்கு பிரம்ம ஞானம்னு அதுதான் அனுபவமானதுதான். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது யோகம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான். இப்ப இந்த குதிரை இருக்குதுல்ல, ஏறுறதுன்னு எப்படி அப்படின்னா, ஒரு காலை ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு வகையில சொல்லப் போனா, இந்த 4 வேதங்களுக்கும் கூட இதுதான் சொல்லி வருவாங்க. எப்படி சொல்லி வருவாங்கன்னா, இந்த இடத்துல சந்திரகலை ரிக்வேதத்தை சொல்லுவாங்க. ஐயா கேக்குதா? ரமேஷ் ஐயா? ஐயா கேட்குதுங்கய்யா. சரி. அப்போ சந்திரகலை, இடகலை அப்படிங்கிற ஒரு இத ரிக்வேதமாக சொல்லுவாங்க. அப்புறம் பிங்கலை அப்படின்னு சொல்லக்கூடியத அந்த விசாரணைய எல்லாம் நம்ம ஞானத்துக்கான விசாரணை. அந்த இடதுகலைங்கிறதுல இடையில கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இப்ப தொடருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா. இப்ப கேட்குதுங்கய்யா. அப்போ அந்த சந்திரகலைங்கிறது ரிக்வேதமாகும். அதாவது அந்த உலகியலா இருக்கக்கூடிய மனது, அதனுடைய செயல்பாடு, கலைகள், கலைஞானம், அந்த ஆராய்ச்சி, அது எல்லாமே அந்த இடதுகலைங்கிற இதுல வந்தது. அதுக்கப்புறம் யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லும்போது, அது பிங்களா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது உள்ள இருக்கக்கூடிய ஜீவ ஞானம், பிரம்ம அறிவு, பிரம்மத்தை பத்தி விசாரணை அப்படிங்கிறதுல நித்திய அநித்திய வஸ்து விவேகம் மாரி அது வந்து சேருது. அது 2வதா இருக்கக்கூடியது. அப்புறம் சாமவேதம்னா, அந்த குண்டலினி எழுச்சி, நாதம் அதெல்லாம் சொல்லக்கூடிய சுசும்னா, சுழுமுனையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி இந்த 3 வேதத்த இப்படி சிறப்பிச்சு யோகத்தோட இணைச்சு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இப்போ இந்த குதிரை மேல யோகம் பண்றதுக்கு ஒரு காலை இல்லாம பண்ணணும்னா, இந்த குதிரையில ஏறுறது பாருங்க, நம்ம எப்போதுமே ஒரு கரெக்ட்டா கைய புடிச்சு பேலன்ஸ் பண்ணி ஏறணும் அப்படின்னா, வலது கைக்கு தான் நல்ல சக்தி இருக்கும். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் வலது கையில குடுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப குதிரை மேல ஏறுறதும் கூட வலது கையில இந்த மேல இருக்கிற அந்த புடிய புடிச்சு,
அதுக்கு மேல ஏறணும். அப்ப இவரு அப்படி ஏறாப்புல இருந்தா என்ன பண்ணணும்? முதல்ல இடது கால எடுத்து தான் சேணத்து மேல வைக்க முடியும். அதுக்கப்புறம் வலது கால உயர்த்தணும். அப்ப முதல்ல கீழ ஊனி நிக்கும்போது, இடது கால மேல வைக்கணும்னா, வலது கால தான் கீழ ஊனணும். அப்புறம் ஞானத்துக்கான அடையாளமா, அந்த ஞான விசாரணைங்கிறது வலது கால ஊன்றார். ஊனி இடது கால மேல தூக்குறார். அதாவது உலகியல் அறிவு, கலை, ஞானம் அதெல்லாம் கூட இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அது இல்லாம பண்ற மாரி மேல தூக்கி அந்த சேணத்துல வச்சர்றாரு. அப்போ உலகியல் ஞானம் இல்லன்னா, யோகிகள் எப்பொழுதும் சூரிய கலையில் இருக்க வேண்டும் அப்படிம்பாங்க. அப்படி அவருக்கு அதுக்கு உதாரணமா இந்த இடது கால அந்த சேணத்துல வச்சு, அது மேல தூக்கியாச்சு. இப்ப அதுக்கு அந்த அர்த்தம். சேணத்துல தான் இருக்குது அது. அதனால அந்த கலைஞானம் இதெல்லாம் வந்து கீழ இருக்கிறதெல்லாம் மண்ணு கலைஞானம் மாரி, இதெல்லாம் சாதாரணமா நின்னு போது. 16 கலைகள் வளரவும், தேயவும் பிறை செய்யும். அப்படி மாரி நம்ம எண்ணங்கள் பல இது அலமோதும், வரும், போகும் அப்படிங்கிற சலனமா அத வச்சுக்கலாம். அப்ப அந்த இடது கலைங்கிறது அப்படி வச்சுக்கலாம். இப்போ அது வந்து இந்த கலையோட இணையணும் அப்படிங்கிறதுனால, இப்ப சூரிய கலையில ஊனி நிக்கிறார். இப்ப இந்த கால எடுத்து தூக்கணும். அப்ப ஜனகா குதிரை மேல ஏறும்போது, சேணத்துல ஒரு கால வச்சுட்டு, இன்னொரு கால அப்படி தூக்குறாரு. வலது கால மேல குதிரையில உட்கார்றாரு. ஜனகா நில் அப்படின்னு அப்படியே சொல்றாரு குருநாதர். அஷ்டவக்ரர். அப்ப நில்லுன்னு சொல்லி அப்படியே நின்னுட்டாரு. தூக்குன கால அப்படியே தூக்குன மாணிக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சூரிய கலையை உயர்த்திட்டாருன்னு அர்த்தம். அப்ப யோகிகள் சதா சூரிய கலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது அங்க அந்த கருத்து அங்க வருது. அப்படியானா, அப்போ அந்த பிரம்ம ஞானம் அங்கிற விசாரணை, அந்த பிரம்மத்த பத்தி மஸ்தக ஞானத்துல உணர்றது, உள்ள சூரியன் உதிக்கிறது, இதெல்லாம் சூரிய கலையில இருந்து தான் யோகிகள் செய்யும்போது, தேவையான அளவுக்கு உஷ்ணமும், மின்சாரமும், காந்தமும் எல்லாமே ஜீவகாந்தமும், வான்காந்தம் எல்லாமே இணையும். இணைஞ்சு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் உண்டாகும். அந்த நிலையில அப்படியே நின்னுட்டு, அப்படியே அவர் அப்படி நில் அப்படி ஜனகான்னு சொன்ன உடனே, அவர் அப்படியே நின்னுட்டார். நின்ன உடனே மனசு நிக்குதுன்னு அர்த்தம். மனசு ஒருமுகப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் உள்ள ஜீவன்ல அடக்கமாக போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடையில அந்த குதிரை மேல, அந்த வாசி குதிரை மேல தொடர்ந்து அந்த வாசியிலேயே இருக்கிறார். வாசி வாசி சிவவாசின்னு இருக்கிறார். அப்ப அப்படி பறந்து போற குதிரைய எங்கேயும் போக விடாம ஒரு பக்கம் நிறுத்தி, அது மேல இவர் நிக்கிறாரு. குதிரை அங்கேயே நிக்குது. அப்போ அவன் சலனம் இல்ல. நிச்சலனம். அப்போ கால் தூக்கி வச்சதும் அப்படியே நிச்சலனத்தில் இருக்குது. அப்ப இது பரிபூர்ண ஞானத்துக்கு அந்த அடிப்படை பேஸ். அது யோகம் பண்றாருன்னு அர்த்தம். அப்ப இந்த யோகத்தினால தான் ஞானம் கிடைக்கும். அப்ப யோகத்தில் ஞானம்ங்கிற நிலைமைக்கு வந்து சேர்ந்துருந்தாரு. இதுதான் அவருக்கு வந்து குடுத்த உபதேசம். அப்போ ஒரு நொடி நேரத்துல உனக்கு நான் குடுத்துருவேன். கண்ணை இமைக்கிற நேரத்துக்குள்ள குடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது. இந்த அடிப்படையில் நில்லுன்னு சொன்ன உடனே நில்லுங்கிறது அந்த பாயத்தை. அப்போ எல்லாத்தையும் நிறுத்துன்னு ஒரு குருநாதர் சொன்னாராம். அப்படி நம்மளால நிறுத்த முடிஞ்சா, நம்ம அது உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி நிறுத்துச்சுன்னா, அந்த சுத்த மனசா மாறி, அந்த தூய ஜீவனையும், ஈஸ்வரனையும் நம்ம உணர முடியும். தூய தன்மையை உணர முடியுங்கிறது தான். அது காட்டிட்டு, அஷ்டவக்கரர் அந்தர்த்தானம் ஆயிடுறாரு. மறைஞ்சிடுறாரும்பாங்க. அப்போ இவ்வளவு நாள் என்னடா 2 நாள் ஆச்சு. ஆளு உள்ள போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஆளு ஏதோ மந்திரவாதியா இருப்பானோ என்னமோ தெரியல. நம்மளும் கொஞ்சம் கண்டுக்காம விட்டோம். இந்த ஆள் கொஞ்சம் துணிச்சலா வரவழைச்சுட்டு போய் பார்க்கலாம்னு ஒவ்வொருத்தரா போய் ட்ரை பண்ணி பார்க்க போனா, இவரு குதிரையில கால் தூக்குன மாரி அப்படியே இருக்கிறாரு. என்னடா இது இப்படி இருக்குதே! நமக்கு இந்த ஆளையும் காணோம். கூட இருக்க ஆள் தேடி பார்த்தா அவரையும் காணோம். அப்போ அஷ்டவக்ரர் ஏதோ வேலை தான் பண்ணிட்டு போயிட்டாராட்டுருக்குது. அப்போ இவர நம்ம கூட்டிட்டு போயிட்டு, அப்புறம் அந்த ஆள தேடி அவருக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் பண்ணா பண்ணிக்கலாம். அப்படின்னு இவர அப்படியே கைத்தாங்களா புடிச்சு இறக்கி எல்லாம் பண்ணி, அவர் கொண்டுட்டு வர்றாங்க. அப்புறம் கொண்டு வந்து அரசவையில கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப சிம்மாசனத்துல உட்கார மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்னடா சிம்மாசனத்துல உட்கார மாட்டேங்கிறாருன்னா, என்னையா அவரு உங்கள என்ன செஞ்சாருன்னா, என்னைய அவரு ஒண்ணும் செய்யல. எனக்கு ஞானம் தான் போதிச்சாரு அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க இப்படி மௌனமா இருக்கிறீங்களா, செயல்பட மாட்டேங்கிறீங்களன்னா, அது அவர் உத்தரவு இல்லாம செயல்பட முடியாது. ஏன்னா பூரா நான் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டேன். அவர் தான் பொறுப்புன்னு அப்புறம் அவர் கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க. அப்புறம் தேடி புடிச்சு அவர கூட்டிட்டு வந்தோனே, ஜனகா நீ அரியணையில உட்காருங்கிறாரு. அப்போ உட்கார்றாரு. நீ ராஜ்யத்தை ஆளுங்கிறாரு. சரிங்கிறாரு. அப்பதான் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னத கேட்டு தான் அவர் மறுபடியும் ராஜ்யத்த தொடர்றாரு. அப்ப குரு வாக்கு, மறு வாக்கு இல்லைன்னு அவர் கேட்டுக்கிறாரு. அப்ப கரெக்ட்டா நம்மளுமே கரெக்ட்டா செவிமடுத்து செய்ய வேண்டியது எதுன்னு குரு சொல்ற வாக்கியத்த உத்து பார்த்து கவனிச்சு, சரியா உணர்ந்து சரியா செஞ்சா, ரிசல்ட் சரியா தான் வரும். அவர் ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சுட்டா,
அது ரிசல்ட் வராதுங்கிறது தான் இந்த ஒரு கதையோட தாற்பயம். இப்படியும் நம்மளுக்கு வேதாந்த கருத்துக்களையும், வேத கருத்துக்களையும் சொல்றாங்க. அப்படி ஜனகரு அந்த காலத்துல காட்டுக்குள்ள போகும்போது சித்தாசிரமம் பார்த்திருக்கிறார். அங்க வேத ஞானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கிறார். அப்ப அதே அந்த மாதிரி தான் சாமியும் நமக்கு சித்தாசிரமங்கள் கேரளாவில் 4, ஆத்தூர், அம்மம்பாளையம் தமிழ்நாட்டுல 1, 5 ஆசிரமத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த அமைப்பு தான் பழையங்காலத்து முறை, அந்த மரபு தான் ரிஷி ஞானிகள் முனிவர்களோட மரபுல தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததா சொல்லுவாங்க. இப்ப இப்படியெல்லாம் கூட ஞானத்துல கதைகள் மூலியமாவும் கருத்துக்கள் மூலியமாவும் பல விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்துறாங்க. அப்ப இது சூட்சமமா அந்த விசேஷ ஞானமுடைய யோகியானவன், அந்த யோகம் பண்ணிட்டு இருக்கிற, அபியாசம் பண்ணிட்டு இருக்கிற சாதகன், பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அதை புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ரீதியிலையும் இந்த கதை மூலியமாவும் இந்த அஷ்டவக்கரர் அவர் தனியா அஷ்டவக்கர உபதேசம்னே தனியா நூல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க படிக்கலாம். அப்ப நான் உங்களுக்கு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சொன்னது ஒரு சொன்னது மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வடவள்ளியில எப்படி நான் ஒரு இடம் இருந்தது, ஆனந்த விநாயகர் கோயில் பக்கம்னு சொன்னனோ, அங்க ஒரு இது மாதிரி நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன புத்தகம் வெளியிட்டு இருந்தாங்க, வேதாந்தங்கள் சம்பந்தமானு சொன்னனோ, அதே மாதிரி இன்னைக்கு சங்கரானந்தான்னு ஒருத்தர் இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தெல்லாம் கூட போய் பேசியிருக்கிறார். அவர் ஒரு ப்ரொஃபஸரா முதல்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வாத்தியாரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு இந்த வேதாந்த நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. அது நம்ம இந்த யூடியூப் வலைத்தளங்கள்ல கூட இருக்குது. அவரும் நிறைய மாணவர்களையும் உருவாக்குறாரு. நிறைய விஷயங்கள்ல இந்த காலத்துல எனக்கு அவர் சொல்ற மாதிரி வேற யாரும் அவ்வளவு ஆழமா சொல்ற மாதிரி தெரியல. பரவாயில்ல, ரொம்ப அழுத்தம் திருத்தமாவும் முறையாவும், இப்ப எனக்கு கூட கொஞ்சம் பேசினா தொண்டை கட்டிடுச்சு. அவர் அதுவும் கட்டாம பார்த்துட்டு அப்புறம் அந்த நூல்களையும் கூட எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய பேர் உருவாக்கவும் செய்யறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு கால்வாசியாவது அரைவாசி இருக்கிற மாதிரியாவது, முக்கால்வாசி வர மாதிரியும் அவங்கவுங்க சொந்த திறமையை வச்சு முழுசாய்க்கணும். அப்ப அவர் அதை உருவாக்கவும் செய்யறாரு. அந்த விசாரணையும் போறவங்களுக்கு கொடுக்குறாரு. பல இடங்கள்ல கூப்பிட்டு அவர் பேச வைக்கிறாங்க. அப்படி அவரு அந்த வேதம், ஞானம், வேதாந்தத்தில் இந்த காலத்துல அவ்வளவு நடைமுறை பூரா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. விஞ்ஞானமும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ரொம்ப சிலாகிச்சு பேசல, இருந்தாலும் யதார்த்தமா தான். அப்ப அந்த அளவுக்கு சொல்றது பார்த்தா சில சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். அத நம்ம பொறுத்துக்கணும். குற்றத்தை நீக்கி குணம் கொள்வோர் சான்றோர்ங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும். அந்த அடிப்படையில சின்ன தவறுகள் இருக்கக்கூடும். நான் அதை பெருசுபடுத்தவும் சொல்ல விரும்பல. அதனால அது நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம சாரத்தை மட்டும் கிரகிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அதை சரி பார்த்து நம்ம மஸ்தக ஞானம் வரும்போது நம்ம அந்த உணர்வுல பார்த்து அதை புரிஞ்சுக்கலாம். யோகத்துல ஞானம்ங்கிற ஒரு விஷயத்தை வரைக்கும் யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம்ங்கிற இடத்து வரைக்கும் அவர் கொண்டு விட்டுறாரு அஷ்டவக்கரர் இவரை. அப்புறம் அந்த சங்கரானந்தா அவருடைய சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி கூட நீங்க அங்க வாய்ப்பு கிடைச்சா மலுமிச்சம்பட்டியில தான் அவர் இருக்கிறதா கேள்விப்படுறேன். அப்படி நம்ம பார்த்துக்கலாம். யூடியூப்லயும் கிடைக்கும். அப்படி நம்ம பார்த்துக்க முடியும். ஏதாவது கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு மிகுதியா இருந்தால் நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு தகவல் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லை. ஏதோ நேரம் கிடைக்கும் போது நீங்க வலைத்தளங்கள் கூட போட்டு கேட்டுக்கலாம். அதுக்காக சொன்னேன். அப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதுலயும் அந்த இவ்வளவு ஆழமா, இவ்வளவு விவரமா, இவ்வளவு விரிவா சொல்ல முடியுமா? ஆச்சரியமா இருந்தது. எனக்கும் ஒரு வேதாந்தத்துல கொஞ்சம் தேர்ந்த ஒரு சாமி ஒருத்தர் 26 வயசுலயே ஆன்மீகத்துல வந்தவர். திருமணம் முடிந்திருந்தாலும் குழந்தை இருந்தாலும் அதெல்லாம் கடந்துட்டு அவர் வெளியே வந்தாரு. ஆனா அவரு அவர்கிட்ட பேசும்போது நான் சுத்த குரு கிடையாது, நான் அசுத்த குருன்னு சொன்னாரு. என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் சகஜமா பிச்சைக்காரர்கள் மத்தியிலையும் சாதாரணமா பீடி பிடிக்கிறதும் இந்த மாதிரி எல்லாத்துலயும் சாதாரணமா இருக்கிறேன். அதனால நான் சுத்த குருன்னு என்னை சொல்ல முடியாது, நான் அசுத்த குருன்னு தான் என்னை சொல்லிக்கணும் அப்படின்னாரு. அது மாதிரி எல்லா இடங்கள்லயும் சகஜமா தங்குவார். ஆனா அவரு ரொம்ப ஞான விஷயங்களையும் படிப்பு விஷயங்களையும் ஆங்கிலம், வைத்தியம் இதுலயும் வேதாந்தத்துல இருக்கக்கூடிய புலமையும் அந்த நூல்களை நிறைய ஆய்வு செய்வதையும் மிகச்சிறப்பா சொல்லியிருந்தாரு. இந்த சுத்த சாதகங்கிற நூலு கூட
தமிழ்ல உரை எழுத சொன்னேன். அவரு தெலுங்குல தான் அதுக்கு உரை எழுதினாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாருங்க. நம்ம ஏதாவது அவர் சங்கலிங்கையன் திருநெல்வேலியில தான் இருந்தாரு. அவர் அப்பவே அவர் தம்புரான் அப்படின்னு சொல்லி கூடுவார். அவர் எப்படி ஒரு நாளைக்கு மடாதிபதி ஆவார்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி இப்போ இங்க திருவாவூர் ஆதின்னு தான் நினைக்கிறேன். இங்க மயிலாடுதுறையில பக்கம் இருக்குது. அந்த இதில அவர் அங்க போய் சேர்ந்தாரு. அங்கிருந்து அவரை துணை இதா வச்சிருந்தாங்க. அப்புறம் இலங்கைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இலங்கையில தான் இருக்கிறாருன்னு கேள்வி. அவர் கூட சொல்லுவாரு, ஐயா சாமி போறேன் இங்க கொஞ்சம் எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது சாமி. நீங்க கூட ஏதாவது வந்தீங்கன்னா உங்க யோகா அனுபவங்கள்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கூட சகஜமா பேசக்கூடிய தன்மை பொருந்தியவர். நாங்க போனாங்கன்னா திருநெல்வேலிக்கு போனா உடனடியா போய் கடையில் இட்லி வாங்கிட்டு சொல்லிடுவாரு. அன்பான உபசரிப்பு. அப்போ ஒரு சாதாரணமா இருந்தார். அது அப்படி நண்பரா இருந்ததுனால அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி எல்லாம் கூட சில பேரை சந்திச்ச பழக்கம் இருந்தது. ஆனா நான் அங்க மயிலாடுதுறைக்கு போகல. அப்புறம் வாய்ப்பும் கிடைக்கல. அப்படி எல்லாம் கூட ஒரு சூழல். இதையும் நான் இங்க பதிவு பண்றேன். அப்ப இப்படியெல்லாம் நபர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போ அப்படி அவரு அந்த சங்கராலிங்கம்ங்கிறவரும் இவரும் பேசினாங்கன்னா அப்படியே இடி மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் நடுவுல சாட்சி மாத்திரம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே எனக்கு அதிர்ச்சியா இருக்கும். அவ்வளவு தூரம் ஸ்காலர் தான் அப்படின்னு நினைப்பேன் நான். அவ்வளவு தூரம் துல்லியமா நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு சுத்தமாவும் துல்லியமாவும் 2 பேரும் பேசிக்குவாங்க. இவர் ஒண்ணு சொல்லுவாரு, அவர் ஒண்ணு சொல்லுவாரு. அக்யூரேட்னு துல்லியத்தின் துல்லியம், மேலும் துல்லியம், மேலும் சுத்த ஞானம் மாதிரிதான் வந்துட்டு இருக்கும். அப்போ வேதாந்த விசாரணை வேதம் எல்லாம் அந்த பதம், பொருள், அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா அவ்வளவு ஆழமா இருக்குது அப்படிங்கிறத அதன் மூலயமா நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன். அப்படி இருக்கும்போது அதுலயும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்துக்கான தைரியம் வர்றதற்கு அது பயன்படுகிறது அப்படிங்கிறது அதன் மூலயமா நான் தெரிஞ்சிருந்தேன். அப்படியெல்லாம் அது அவருடைய சாவகாசம் இருந்ததுனால இங்க அது சொல்றேன். அதே மாதிரி இந்த தயானந்த சரஸ்வதியா போகும்போது இவர் பேரும் தயானந்த சரஸ்வதிங்கிறது தான் வாங்கியிருந்தாரு. ஆணையட்டியிலே நான் போய் பார்க்கும்போது அவர் சாக்லேட் கொடுத்தாரு. அவருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். இப்படி எல்லாம் கூட இந்த ஆனந்த விநாயகர் கோயில்னு வடவழியிலையும் போயிருக்கிறேன். இப்படி பல பேரை சந்திச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த வலைத்தளங்கள்லயும் நிறைய விஷயங்களை தேடி இருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இது இப்படி அப்புறம் அது சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் கூட நிறைய வாங்கி அதே மாதிரி இந்த நடைமுறை வேதாந்தம்னு விவேகானந்தர் சொன்னது, மற்றபடி அதே மாதிரி சம்பந்தப்பட்ட நூல்கள் எங்கெங்க சில இடங்கள்லாம் கூட போயிருக்கிறேன். கோயம்புத்தூர்லயும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். அதெல்லாம் இப்போ ஞாபகத்தில் இல்லை. பெரிய பெரிய நூல்கள்லாம் கூட வச்சு அதெல்லாம் வாசிச்சேன். ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவ்வளவு தூரம் கருத்துக்கள் எவ்வளவு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் சிம்பிளா இப்போ சைவ சித்தாந்தத்துல சுபபக்கம் பரபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிவஞான சித்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவஞான போதம்னு இருக்குது. இதெல்லாம் கூட அவ்வளவு நுட்பமா இருக்கிற விஷயங்கள் தான். அப்ப இது எல்லாமே நம்ம ஞானத்துல தெளிவடைறதுக்கு இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுல புரிஞ்சுது. ஏன்னா அவ்வளவு படிக்க படிக்க ஆனந்தமாவும் பக்குவம் மேலும் நம்மளுக்கு அதிகமாகுது. பத்தின்மை உருவாகுது, தூய தன்மை உண்டாகுது. அப்போ இறை நம்பிக்கை நமக்கு அதிகமா உருவாகுது. அப்ப நமக்கு அழிவற்ற தன்மை நமக்கு உறுதியா இருக்குதுங்கிறது நம்பிக்கை கொடுக்குது. அப்ப நம்ம பாசிட்டிவா திங்கிங் பண்றதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அது கொடுக்குது. அப்படியும் நம்ம அந்த விசாரணை வேண்டி இருக்கு. அதுக்காக தான் அந்த விசாரணை நல்லதா இருந்தது அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் அப்படியெல்லாம் தேடி படிக்க வேண்டியதா இருந்தது. அதனால அது சாதாரணமா இல்லை அப்படிங்கிறத இங்க சொல்றேன். அப்போ அவ்வளவு பெரிய பக்குவம் இருந்தாதான் அவ்வளவு சரியா அதை உணர முடியுது அப்படிங்கிற கருத்தை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான்
இப்படி எல்லாம் சேர்ந்து நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்போ இந்த உபநிஷதங்கள்ல எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கறத நான் லேசா சொல்லியிருந்தேன். ராமகிருஷ்ண மட வெளியீடு. வேற மயிலாப்பூர்ல கிரி ட்ரேடிங்னு ஒரு பப்ளிகேஷன் இருக்குது. அவங்க நூலும் வெளியிடுறாங்க, ஆன்மீக பொருட்களும் விற்கிறாங்க. மயிலாப்பூர்ல இருக்குது, கோயில் பக்கத்துல. அங்க போனா நமக்கு இந்த நூல்கள்லாம், ஞான நூல்கள் நிறைய கிடைக்குது. ஞானேஸ்வரி கீதை இந்த மாதிரி பல நூல்களும் கிடைக்கும். அது உபநிஷத்துக்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சுவாமி ராமதீர்த்தாவோட நூலை சிவானந்தவரம் சார் நமக்கு படிக்க சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னு கேட்டா, அவரும் வேதாந்த நூல்கள் இது எல்லாமே படிச்சிருக்கிறாரு. அதுல வேதாந்த சிங்கமா தான் அவர் இருந்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் அந்த நூலை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 7 வால்யூமா இங்கிலீஷ்ல அங்க கிடைக்குது. மெட்ராஸ்லயும் கூட ஒரு சின்ன புத்தகமா ஒரு அன்பர் நல்ல தெளிவா தமிழ்ல வெளியிட்டு இருந்தாரு, படிச்சேன். அப்புறம் அதோட பிடிஎஃப் என்கிட்ட இருந்தது. அதை ஒரு காப்பியா ஒரு அன்பர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அவர் பேரு கூட ஜெயான்னு என்னமோ ஆரம்பிக்கும். இப்ப டக்குன்னு ஞாபகம் இல்லை, ஜெயபிரகாஷ் நினைக்கிறேன். இந்த பிரம்மசூத்திர குழுவில் இருந்தார். அவர் தான் அவருக்கு நன்றி, ஆத்ம நமஸ்காரம். அப்புறம் அந்த பிடிஎஃப் அவரு வடகரையில இருந்து தான் எடுத்ததா சொல்லியிருந்தாரு. அப்புறம் பின்னால அது 800 பக்கங்களும் என்னமோ இருந்தது. அதை காப்பி பண்ணி ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சுட்டாரு, சுந்தரம் மூலக்கடை, அவர் அனுப்பிச்சுட்டாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் அதெல்லாம் கூட நிறைய படிச்சேன். அதெல்லாம் கையில புஸ்தகம் கிடைச்ச உடனே ஒரே நாள்ல நான் படிச்சு முடிச்சிருவேன். படிச்சு முடிச்சுட்டு தான் அப்புறம் அக்கட்டால் போறது. அந்த அளவுக்கு எனக்கு பேர ஆர்வம் இருக்கும். கண்ணு வலிச்சாலும் கை வலிச்சாலும் படிச்சே ஆகணுங்கிற ஆர்வத்தோடயே நான் படிச்சேன். அப்படிலாம் தெரிஞ்சதுனாலதான் மனது திருப்தியாகவும் நிம்மதியாகவும் சாந்தியாகவும் எந்த பயமின்மையோடையும் ஒரு வருத்தம் மாறாத நிலைமையும் இருக்குது. அப்போ எதை பத்தி எனக்கு கவலையும் இல்லாம இனிமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை, தெரிஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை, நம்ம எதா இருந்தாலும் நமக்கு அழிவு இல்லை அப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் வந்ததுனால தூய தைரியம், ஒரு பிரேவ்னஸ் சொல்லுவாங்க, அந்த விவேகமும் ஆன்மீகமும் ஆண்மையும் பொருந்திய அந்த ஒரு நிலைமை, தெய்வீக ஒரு ஆதார பொருள் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தெளிவும் உறுதியும் வந்து சேர்ந்துருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த மஸ்தக ஞானம் வந்துட்டா என்ன அப்படின்னு கேட்டா, 2வது ஸ்டெப். அதுக்கப்புறம் சரியை கிரியை யோகம்னு நம்ம சொன்னோமே. இப்போ சாதாரண வழிபாட்டுல இருந்து கிரியை சடங்குகள் எல்லாம் பண்றதுன்னு தாண்டி யோகத்தை பத்தி நம்ம வந்துட்டோம். இப்ப இந்த யோகத்தை பத்தி வந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப அடுத்தது ஞானம்னு வந்துடுறோம். இப்ப இந்த ஞானம்னு வந்துட்டா ஞான சரியை, ஞான கிரியை அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதெல்லாம் ஞான சரியை. அப்புறம் அதுல எந்தெந்த டெக்னிக்ஸ் மெத்தட் எல்லாம் யூஸ் பண்றோமோ அது ஞான கிரியைன்னு வந்துடுது. அப்புறம் அதுல சரியா முறையா எப்படியெல்லாம் உட்கார்ந்து ஞானத்தை உணரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நிதித்தியாசனம் மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் ஞானத்துல யோகம்னு வந்துருது. அப்புறம் அது கம்ப்ளீட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒண்ணு வரும்னா அது ஞானத்துல ஞானம் அப்படின்னு வரும்போது சர்வஜத்துவ ஞானம், கைவல்ய பிராப்தி அப்படிங்கிற மாதிரி விதேக முக்தி அல்லது ஜீவன் முக்திங்கிறத இங்க இருக்கும் போதே நம்ம அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம உணர்வுல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வருது. அப்ப இப்படி வந்து நம்ம நுட்பமாக ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்தில் ஞானம் வரைக்கும் வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஜனகர் என்ன பண்ணாரு, இப்ப யோகத்துல ஞானம் வரைக்கும் கொண்டு இந்த குருநாதர் விட்டுட்டு போயிட்டாரு. இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஞான சரியை, ஞானகிரியை, ஞானத்துல யோகம், ஞானத்துல ஞானம் பண்ணுவோன்னு தொடர்ந்து அதை பண்ணி அவர் பரிபூர்ண சாயுஜ்ய நிலையை அடைஞ்சாரு. அந்த ஜனகர் விதேக தேசத்துக்கு அரசன் என்று சொல்லுவார்கள். தேகப்பற்று இல்லாதவர் அப்படிங்கிறது பொருள்ல அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அப்ப அந்த ஜனகர் யாரு, ஜனகர் சனந்தனர் சனத்குமாரர் அப்படின்னு ஆளுநர்ல ஒருவர்னு கூட சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி கிட்ட உபதேசம் கேட்ட அந்த லைன்ல வருதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட இந்த வேலூர்ல ஒரு சமாதி இருக்குது, ஜனகர் சமாதின்னு சொல்லுவாங்க. அது ஜனகரா இன்னொருத்தர் ஜனானந்தரா அப்படிங்கிறது தெரியாது. வேலூர் பக்கத்துல ஒரு இடத்துல அப்படி ஒரு சமாதி ஒண்ணு இருக்குது. அதை நான் யோசிக்கிறேன். அப்போ சீதை ராமனுடைய மனைவின்னு ஆனவங்க, அதை கூட நமக்கு ஜனகருடைய மகள், விதேக தேசத்து அரசன் ஜனகருடைய மகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ ஆத்மத்தன்மை, அவரு ஞானத்துல உழுது கண்டெடுத்தார், அதுதான் ஆத்ம சீதை. அப்படி ஆத்மானந்த சீதை.
தூய சித்தமாகிய சீதை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப பாருங்க, சாதாரண கதையா சொல்றாங்க, அத்தனை ஞானம் தான் இருக்கு. இப்படி இவ்வளவு ஞானத்தையும் பெறும்போதுதான் நம்ம மனது நல்லா அமைதி பெறுகிறது, அந்த சாந்தம் பெறுகிறது. சாந்தமும் లేకపోతే சௌக்கியமும் లేదుம்பாங்க தெலுங்குல. சாந்தம் இல்லை என்றால் சௌக்கியமும் இல்லை, மன அமைதி இல்லை என்றால் எதையும் அடைய முடியாது. அப்ப இந்த யோகத்துக்கும் ஞானத்துக்கும் அடிப்படை என்ன இருக்குது? நீங்க முதல்ல அமைதியா இருந்து எல்லாம் கேளுங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி நல்ல அமைதியிலே தான் இந்த பேரமைதி மனசுக்கு வர்றதுக்கு இந்த விசாரணை பண்ண உடனே கொஞ்சம் மனசு சரி நீ சொல்றத கேட்கறனப்பா, இவ்வளவு உண்மை இருக்குதா அப்படின்னு ஒத்துக்குது, அகங்காரத்தை விடுறதுக்கு தயாராயிருது. அது நல்லா கவனிக்குது. அப்போ ஒத்து கவனிக்குது, கூர்ந்து கவனிக்குது. உற்று உனைத்தான் பாராமல் உருவழிந்தேன் பூரணமேன்னு பட்டணத்தார் சொல்றது இங்க ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த ரீதியில் நமக்கு அந்த மனசு கொஞ்சம் பக்குவமாயிடுது, ஒத்துழைப்பு கொடுக்குது. மனசு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா, மனதோட அருள பெறலைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்காக தான் இந்த ஞான விசாரணை தேவைப்படுது நம்மளுக்கு. அப்ப இந்த மனசு, ஏப்பா நீ சொல்றதுலயும் பேருண்மை இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கே இதுக்கு மேல யோசிக்க முடியல. நீ உனக்கு முன்னால நானு உன்னைய பார்த்துட்டவனா இருந்தாலும் கூட, இப்ப நீ சொல்றத பார்க்கும்போது அது எவ்வளவு நுட்பம் இருக்குது. எனக்கும் நல்ல நிலைமை கிடைச்சிருது, நீயும் திருப்தி அடையிறன்னா உனக்கு சேவை பண்றதுக்கு தான் நானே இருக்கிறேன். அப்படிங்கும்போது நீ சொல்றது உண்மையெல்லாம் எனக்கு புரியுதப்பா, இனிமேல் நான் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு மனசு சொல்லிருச்சுன்னா, மனசு பச்சை கொடி காட்டின மாதிரி ஞானத்துக்கு நம்ம கடகடன்னு அப்புறம் நம்மளுக்கு முன்னேற்றம் வந்துடும். இதுதான் அந்த வேதாந்த விசாரணையோட பிரயோஜனம்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதான் சலன நிறுத்தருக்கு தான் வழி அப்படின்னு நமக்கு சாமியும் நித்தியானித்திய வஸ்து விவேகம் இதைத்தான் நமக்கு சொல்றாருங்கிறது இப்ப நம்ம புரிஞ்சிருப்போம். இதுக்காக தான் சொல்லப்படுது. அப்ப இந்த மனசு நல்லா அமைதியா ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த அமைதிக்குள்ள இன்னும் டீப்பா டெப்தா அமைதியா போறதுதான் தியானம் பண்றது. அப்ப தாரணைங்கிறது மனசு ஒரு பூ மட்டும் ஒரு எண்ணத்துல இருக்கிறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தியானம் பண்றதுன்னா ஆழமா இன்னும் அமைதியா போறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த அவர் நேத்து ஐயா அமிர்த சுப்பிரமணியம் கூட சொன்னாரு, ஆல்பா பீட்டா தீட்டா டெல்டா அப்படின்னு அந்த அலைவரிசை ஃப்ரீக்வன்சி எல்லாம் அப்படியே படிப்படியா நம்மளுக்கு குறையும். அப்போ மனது இன்னும் அமைதி அடையும். அப்படிப்பட்ட நிலையில தான் மூளையிலிருந்து அந்த விசேஷமான தன்மைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் யோக வெற்றி நம்மளுக்கு ஞான வெற்றி. அந்த தன்னுணர்வுங்கிறது தாது உணர்ந்து உணர்வு உண்டாகும். ஆணும் பெண்ணும் சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்த வேண்டும், அப்பொழுது ஞானம் உண்டாகும்னு சாமி சொல்றது தெரியுது. அப்ப நமக்கு பேரமைதி வந்தா கண்டத்துக்கு மேலதான் யோகம், கண்டத்துக்கு கீழே யோகம் இல்லைன்னு சாமி சொல்லிக்கிறார். அப்போ அப்ப கீழே இருந்து நமக்கு மேல் நோக்கி எடுத்து ஊதுனா கூட உண்மையிலே அனுபவங்கிறது கண்டத்துக்கு மேல. அப்ப சிரசுலதான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறத சாமியோட கருத்தா இருக்கு. அப்ப சிரசே பிரம்மாண்டம், ஜெகமே பிண்டாண்டம்னு ஒரு புத்தகம் கூட பழனியில் இருக்குது, வெளியிட்டாங்க. அது மிகச்சிறந்த புத்தகம். செக்ரட்டரி ஆனந்தகுமார் ஐயா உங்க அப்பா எழுதி வச்சதை எடுத்து நமக்காக பெரும் பிரயாசப்பட்டு வெளியிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்ல நூல். எல்லாரும் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல சில உண்மைகள்லாம் புரியும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்குதான்னு நீங்க ஆச்சரியப்படும்படியா அவ்வளவு நுட்பமா இருக்கும். கொஞ்சம் ஸ்லாங் டிஃபரன்ஸ் தெலுங்குல இருந்து மொழிபெயர்த்ததுனால கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி சித்திரத்தை படிச்சு எப்படியாவது புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி அதுவும் படிச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சில நூல்களுடைய உதவியும் நூலேணி மாதிரி நமக்கு பயன்படுது. அதனால நமக்கு அது இருந்தா ஆரம்ப வித்தியார்த்தியால இருந்தாலும் படிக்கலாம், மற்றவங்க படிச்சிருந்தாலும் அவங்க அனுபவப்பட்டது சரிதான் அப்படின்னு அதுல சூத்திரமாவே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கூட ரொம்ப நல்லதா இருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பல்வேறு வகைகள்ல இப்படி பேரமைதி பெறுவதற்கு இது எல்லாம் நமக்கு இந்த விசாரணை துணை செய்யுது அப்படிங்கிறத பெற்று அந்த அமைதிக்குள்ள மனசு நுழைஞ்சிரும். அப்ப இந்த பேரமைதிக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா இந்த மனசோட மொத்த சலனமும் நின்று போறதுனால அப்பதான் உண்மையான ஞானம்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மயிர் அளவுல, ஒரு குண்டூசி முனை அளவுல கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் எறும்பு ஊற கல்லும் குழியும்னு கொஞ்சம் கொஞ்சம் மென்மையாத்தான் நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு விவேகானந்தர் சொல்லுவாரு. பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் மெல்ல மெல்ல கட்டுப்படுத்தி மெல்ல மெல்ல உள்ள போங்க. பகுத்தறிவு எந்த காரணத்தை கொண்டு கைவிட்டுறாதீங்க. இந்த கரையில இருந்துட்டு உங்களுக்கு அந்த கரையில நீங்க ஞானத்துக்கு போய் சேர்ந்தா கூட பகுத்தறிவு இந்த கரையில இருந்துட்டு உங்களுக்கு வழிகாட்டிடும். அதனால கடைசி வரைக்கும் பகுத்தறிவை கைவிட வேண்டாம் அப்படின்னு தான் விவேகானந்தர் சொல்றாரு. ஏதாவது ஒரு உணர்ச்சி வசத்துல சாமி ஆடுற மாதிரி அப்படி இப்படின்னு அவசரப்பட்டு எனக்கு ஞானம் வந்துருச்சு,
அப்படிங்கிற மாதிரி அவசர முடிவுல எடுத்துட வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. பகுத்தறிவு பூர்வமா இதையும் பாருங்க அப்படின்னா துல்லியமா சாமி சொல்ற மாதிரி இதுவல்ல என்று விளக்கி கொண்டே போங்கன்னு ஆதிசங்கர் சொல்ற மாதிரியும், சாமி சொல்ற மாதிரி இது சரிதானா அப்படின்னு உண்மையா இருக்கா சரியா இருக்கா அப்படின்னு பகுத்து பார்க்கறதும், சுருதி யுக்தி அனுபவத்துக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துதான் நம்ம முடிவெடுக்கணும் ஒழிஞ்சு, நம்ம பரமஹம்சர் பட்டம் வேணும்னு ஆசைப்பட்டா வெறும் ஆசைப்பட்ட என்ன பண்றது, தகுதி வேணுமே அப்படிங்கறதுனாலதான் சாமி என்ன சொல்றாரு, செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அப்ப அவர் பரமஹம்சர்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா தடையற்ற பார்வை அவருக்கு உண்டாயிருக்கும்னு நமக்கு அதுக்கும் ஒரு சரியான அளவுகோலை கொடுத்துட்டார் சாமி. அப்ப நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மிகப்பெரிய இதை நம்ம சரியா தான் சேர்த்துக்கணும். இப்போ கூட சுவாமி விவேகானந்தர் காலத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு டவுட் இருந்ததுனால அமெரிக்கா போட தடைப்பட்டது. அரசிங்க பெருமாள் இதெல்லாம் அவங்க அங்க மெட்ராஸ்ல ஒரு இடத்துக்கு சுடுகாட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் ஆவிகளோட பேய்களோட பேசவன் இருக்கிறான். அப்ப அவகிட்ட போய் இந்த விளக்கத்தை சொன்னா விவேகானந்தர் நம்பிக்கை இல்லை, இவங்க கம்பல்சன் காரணமா போறாங்க. அப்புறம் போய் நின்றுட்டு என்ன அவரு கொஞ்ச நேரம் பேசல, இவங்களை கண்டுக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க ஐயா, நீங்க ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தீங்க, இருந்தாலும் உங்களை சிரமப்படுத்திட்டேன், கோபம் பட வேண்டாம், நீங்க ஒரு உயர்ந்த காரியத்துக்காக அமெரிக்கா போக போறீங்க எனக்கு தெரியும். ஆனா உங்க குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சரு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அது சரியாயிருதான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தது கேட்கறதுக்கு என் மூலயமா வந்திருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த செய்தி வந்துடும். உங்க அம்மாவுக்கு நல்லதா இருக்கு, ஒண்ணும் இல்லை, நீங்க தைரியமா போலாம், அது நீங்க பேரும் புகழும் அடைவீங்க அப்படிங்கிறது கூட அவரு முன் உணர்றாரு. ஆனா பேய் ஆவியோடு தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு, மந்திரவாதி மாதிரி நிலத்துல ஏதோ கீச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப பாருங்க, அவரு கூட நடக்க போறது எல்லாமே இது பின்னால் அப்படியே நடந்தது. அப்போ பேய் பிடித்தவங்க கூட நோயை குணப்படுத்தலாம், அவங்க ஞானம் வந்தவங்கன்னு நம்பிடாதீங்கன்னு ஏசுனாருன்னு சொல்றாரு. கள்ளத்திற்கு தரிசிகளை நம்ப வேண்டாம்னு சொல்றாரு. என்னை போலவே இருப்பாங்க, நான் சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க, நான் செஞ்ச மாதிரியே செய்து காட்டுவாங்க, நீங்க நம்பிடாதீங்க அப்படிங்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது பாத்தீங்களா. அப்ப அது மாதிரிதான் செவுத்துக்கு அந்த பக்கம் சொன்னதும் பத்தாது, அவருடைய செயல் நடவடிக்கை எல்லாமே தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறது சாமி சுருதி யுக்தி அனுபவம் மூணுக்கு ஒத்து பாருங்கன்னா அதுதான் சொல்றாரு. எவ்வளவு சித்த வித்தியாதியை ஷார்ப்பா பண்றாரு பாருங்க சாமி. அதுக்குதான் ஞான விசாரணை வேணுங்கிறது. அப்ப அதுக்கெல்லாம் ஞானம் வேணும்னு சொல்ற மாதிரி எவ்வளவு ஞானம்ங்கிறது எவ்வளவு ஆழமா இருக்குது பாருங்க. இப்படி நம்ம பரிபூரண ஞானத்தை அடையிறதுக்கு முறையாக ப்ராப்பர் சேனல்ல முயற்சி பண்றதுக்கு வேதமும் வேதாந்தமும் நமக்கு துணை செய்கிறது. அப்போ அந்த வேதாந்தமும் வேற, யோகம் பயிற்சி பண்றதுங்கிறது வேற. ஆனா ஒரு அடிப்படை எல்லாத்துக்கும் ஒரு தெளிவை உண்டாக்கி சாந்தியும் மன திருப்தியும் உண்டு பண்றதுனால அந்த வேதம் நமக்கு மன அமைதி தர்றதுனால அந்த வேத விசாரணை ஞான விசாரணை அவசியம்தான் அப்படிங்கிறது இங்க நமக்கு இப்போ ஓரளவுக்கு இந்த வகுப்பு மூலியமா உங்களுக்கு நல்ல விதமா உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். அதனால ரொம்ப நேரம் உங்களுக்கு பேசுறதும் ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிறதும் நான் கொஞ்சம் இதை இப்போதைக்கு சிறப்பு வகுப்பை நிறைவு செய்து அமைகிறேன். நீங்க வேற எதுவும் கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். சிவானந்த பரமஹம்சர் அருளால, மகான்கள் ஆசீர்வாதத்தால, வேத வியாசர் அருளாலையும் இன்னும் சிறப்பா இந்த வகுப்பு தொடரணும், அதுக்கு இறையருள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணி ஞான குருவை வணங்கி இப்போதைக்கு நான் இதை நிறைவு செய்து அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஏதேனும் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம ஐயா நீங்க நமஸ்காரம். இந்த ஜனகர் சொல்ற சீதையோட தகப்பன் தானே சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. அப்போ இது நடந்தது எப்படி? சீதையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியா இல்ல சீதை வந்தப்புறமா இதெல்லாம்? சீதை வர்றதுக்கு முன்னாடி. ஓ, முன்னாடி நடந்தது. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் தான் சீதை எல்லாம் கிடைக்கிறாங்க. ஓ, அப்ப கல்யாணமே ஆகலையா அவருக்கு? அப்போ எப்படி கல்யாணம் ஆயிருந்துச்சா ஆகலையா ஐயா? ஏன்னா இந்த கல்யாணம் விஷயத்தெல்லாம் நம்ம ஜனகர் விஷயத்துல ஒட்ட வைக்க முடியல, அவ்வளவு துல்லியமா எடுக்க முடியல. ஏன்னா அது பூரா ஞானத்துக்காக சொல்லப்பட்ட கதை. சீதை குழந்தையா பெற்றுக்கல, அவர் பூமியை உழுகும் போதுன்னா ஞானம் செய்யும் போது கிடைக்கும் ஆத்ம ஞானம் தான் அர்த்தம் வருது. ஆத்ம சீதையை தான் கண்டுபிடிக்கிறாரு. பூமிங்கிறது உழுகிறதுங்கிறது உடம்புல பயிற்சி பண்றதுன்னு அர்த்தம்.
அப்படி ஞானமா தான் பார்க்க முடியும். ஐயா இந்த கதா உபநிஷத்து தான் வருது இல்ல அது உபநிஷத்து கதா உபநிஷத்து ஒண்ணு இருக்கு அதுலதான் வருதுன்னு நினைக்கிறேன். கடா உபநிஷத்து அதுலதான் வருது. மரணத்தை பற்றி சொல்ல ஆ, ஆமா ஆ. மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆமா அது ரொம்ப விரிவானது. ஆ, ஆ, அந்த ஆ. கடா உபநிஷத்துல அந்த யமன் கிட்ட வந்து அவங்க அப்பா ஒப்படைச்சிருவாரு அது அப்படிங்கிற பையன். மாதிரி இந்த கதை வரும். அப்போ சதிகேஸ்வரன். அவன் அங்க போய் பிடிவாதமா நிப்பான். அப்புறம் அது கடைசி யமனுக்கே வேற வழி இல்ல. இதை சொல்லக்கூடாது ரகசியமானதுன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிப்பான். எனக்கு வரம் கொடுக்குறேன், நீ வாக்கு கொடுத்துட்ட, அதுல நெல்லு உறுதியா நெல்லும்பான். எனக்கு அதை தவிர வேற எதுவுமே வர. ஏன்னா எல்லோரும் நலனுக்காக விரும்பிட்டான். அதனால யமன் தர்மத்தினுடைய அல்லவா, அதனால தர்மராஜன் தான் பேரு. அதனால அவரு ஞானத்தை அவருக்கு போதிக்கிறார், அந்த ரகசிய உண்மையை உடைக்கிறார். அதனாலதான் கட உபநிஷத்து விசேஷமா படிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்படியேதான் நமக்கு உபநிஷங்களா உபநிஷத்து, அப்புறம் பிருகதாரண்யம், பிருகுனா பெருசுன்னு அர்த்தம். பிருகதாரண்யம் அந்த அந்த பெரிய உபநிஷதமா பிருகு முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிருகத் ஜாதகம் அப்படிம்பாங்க. அப்புறம் பிருகதாரண்யம் இந்த தஞ்சை பெரிய கோயிலை சொல்லுவாங்க. பிரகதீஸ்வரர் கோயில்னு அது பிறகு அப்படிங்கிற பெரிய நந்தி பெரிய சிவலிங்கம் எல்லாம் அங்க இருக்குது. அப்ப பெருசுங்கிற பொருளை சொல்றதுக்காக அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு அதுக்கப்புறம் தான் ஐதரேய, பிருகதாரண்ய, அப்புறம் மாண்டூக்கிய, சாந்தோக்கியம், மாண்டூக்கியம், இதெல்லாம் வேதங்களில் இருக்கிற உண்மையை நமக்கு வெளிப்படையா புரியறதுக்கு வரும். இந்த தைத்திரிய உபநிஷத்து அப்படிங்கும் போது ஜஜிர்வேத சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நமக்கு அது சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாமவேதம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்து அது சொல்லுதுமாங்க. மூணாவது வேதமா சாமவேதம்ங்கிறது குண்டலினி நாத யோகம் சம்பந்தப்பட்டது. அதனால அது நாத யோக பிரம்மம், நாத பிரம்மம், குண்டலினி யோகம் வந்து நமக்கு நாத விந்து கலாதி நமோ நமோங்கிற மாதிரி அது அந்த மூணாவது வேதம் அது சொல்லப்படுது. அதர்வண வேதம்ங்கிறது பின்னால வந்தது செயற்கையுமாங்க. ஏன் அதுலயும் கருத்துக்கள் இருக்கு, இருந்தாலும் அது சடங்குகள் சமுதாயம் உலகியல் தேவையும் பூர்த்தி பண்ணிட்டு திருப்தியா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அதர்வண வேதமும் அதுலயும் சில யுக்திகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, தந்திரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உலகியல் விஷயத்தையும் ஞானத்தையும் அதுல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியா நீங்க எடுக்கலாமே ஐயா. எடுக்கலாம், உங்களுக்கும் நேரம் இருக்கட்டும், எனக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிறைவேறும் நம்புறேன். அந்த சாமவேதம் எல்லாம் ஒரு பாட்டு மாதிரிதான் அதை படிப்பாங்க பாத்தீங்களா? ஆமா 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 ஆமா. அது ஏன் அப்படி அதுமா படிக்கிறாங்க பாட்டு மாதிரி? அதாவது ஐயா, வேதமே வந்து ஓதுவதுதான். ஆமா. ஓ அப்படிங்கிறது உச்சரிப்பு கூட கரெக்டா வரணும். நானு இந்த ராமகிருஷ்ண பரமசரோட கதையில வந்து ஒரு மந்திரவாதி வருவாரு, சவுண்டா உச்சரிச்சுட்டு வருவாரு. ராமகிருஷ்ண பரம இதை விட சவுண்டா சொன்ன உடனே அந்த மந்திரவாதி பின்ன. அப்ப இந்த சத்தமும் கூடுதலான சத்தம் கொடுக்கறது சரியான உச்சரிப்பு கூட ஒரு அதிர்வலைக்கு சில வேலைகளை செய்யும் அப்படிங்கிறது விஞ்ஞானமும் இன்னைக்கு ஒத்துருக்குது. அதனால ஓதுவது மூலியமா அந்த அதிர்வு மூலியமாவும் சில மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு நாதம் அதிர்வு வைப்ரேஷன் சாமியே நம்ம பயிற்சி பண்ணும்போது சொல்றாரு. இங்க நம்ம பயிற்சி பண்ணும்போது வேர்வையும் அதிர்வு நடுக்கம் உண்டாகணும்னு சொல்றாரு. அதுதான் சரியான பண்றதுக்கு அடையாளம்னு சொல்றாரு. இருக்குது என்ன, அதனால அந்த ஓதுதல் அப்படிங்கிறது நாதம் வழியாத்தான் ஓதுறோம் அப்படின்னு. நாதம்னா நம்ம சக்தி வந்து வேற ஒரு கோணத்துக்கு லிக்விடா வர்ற மாதிரி இப்படி வர்றதுனால அதுக்கு லிக்விடா இருந்தாலும் நாதம் தான் பேரு, சப்தமா வர்றது நாதம் தான் பேரு. அப்படிதான் நம்ம நாதம் புரிஞ்சுக்கிறோம். அதனால விந்து நாதம் சொல்றோம். அதனால அந்த ஓதுதல் மூலியமா நிறைய பேருக்கு கிடைக்கும், அந்த சாதகனுக்கும் நல்ல நிற்கும். செவி விழுதி உபதேசம் அப்படிங்கிற நாத உபதேசம், நாத சம்பிரதாயம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில வந்தது. கோரக்நாத் அப்படிங்கிற பேர்லாம் அதுதான். இப்படி எல்லாம் கூட அதுல நுட்பங்கள் இருக்குது. அதனால இந்த ஓதுதல் மூலியமா பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா வேதத்துக்கும் பொருந்தும். ஆனா இது பாடலாவும் ரசிக்கும்படியா, அதாவது இறைவனை பற்றி துதித்து பாடுவதன் மூலியமா இறைவனுடைய அருளை பெறணும்
அப்படிங்கிறது அங்க வருது. அப்ப ஆமா. இறைவனோட குணங்களை இறைவன் இன்னவருன்னு தெரிஞ்சு உண்மையா சொல்லும்போது தானே வேதம்னாலே உண்மை. அப்ப ஆமா. உண்மையா தெரிஞ்சு அவர் சொல்லும்போது அவருக்கு அந்த இறைவனுடைய பாவித்தல் போதுமடா பரமநிலை எய்திருக்கிற நிலைமை அவர்கிட்ட ஆவாகனம் ஆயிருது அப்படின்னு கூட ம். நம்ம அதை புரிஞ்சுக்க சொல்றது. அதனாலதான் சாமவேதத்தின் மூலியமா இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தி வேண்டும் வரங்களை பெற முடியும். நீ அதுவாகிறாய்ங்கிற தன்மையை நாம அதை ஆகிறோம் அப்படிங்கறது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சரிதானுங்களா ஐயா? கரெக்ட் கரெக்ட். நன்றி ஐயா. நமஸ்காரம். நீங்க உபநிஷம் பத்தி பேசும்போது நான் அதைத்தான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஐயா உபநிஷத்துக்கு கூட நீங்க எடுக்கலாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா ஆர்ஜி சேகர் ஐயா அதை கேட்டுட்டாரு. ஆஹ் ஆனா இப்ப இதுவரைக்கும் பேசுனது பூரா நான் எதுவும் பேப்பரை கையில எடுக்காம தான் பேசியிருக்கிறேன். ம் இதே தான் எனக்கு பழக்கம். ஆனா உபதேசத்துல இருந்து உங்களுக்கு சரியான கருத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம கரெக்டா கொடுக்கலாம் அப்படின்னா நான் பார்த்து சொல்றது வேதங்களை பத்தி பாடம் எடுக்கிறவங்கள கையில புக்கு வச்சுக்கிறாங்க. ம் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா நவீன காலத்துல நம்மளுக்கு அவ்வளவு மெமரி கிடையாது. ம் அதனால இந்த உபநிஷத்தெல்லாம் பாடம் எடுக்கும்போது இந்த வேதாந்த கருத்துக்களை சொல்லும் போது வேணா நானும் நூல் பேப்பர் எல்லாம் கையில வச்சுக்கிறேன். வச்சுட்டு ம் வேணா எடுப்போம்னு நான் சொல்றேன். இது சரிங்க. வரைக்கும் ஐயா நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஐயா ஜெகதீஷ் ஐயா, நான் ஐயா இந்த சொல்லுங்க. சின்மயானந்தா அந்த மிஷன்லாம் நிறைய ஈடுபாடு வச்சிருந்தேன். அப்போ இந்த சரிங்க ஐயா. வேதாந்தா உபனிஷம் நிறைய கேட்டிருக்கேன். அவங்க கூட கையில புக்கு வச்சுக்கின்னு ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா தான் சொல்லுவாங்க. நீங்க மனப்பாடமா சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்க புக்கை அதான் வச்சுன்னு நீ படிச்சு அழகா சொல்லலாம். சரிங்க ஐயா. அதுதான் அடுத்து வேணா நீட்டா இருக்கும். நீங்க அப்படியே பண்ணலாம். நீங்க அப்படியே இது மாதிரிலாம் அப்படியே மெமரியில வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க ஐயா. அப்படி வேணா பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணலாம் நீங்க. ஆத்மா. ஏன்னா அந்த மெமரி பவரை வளர்த்திக்கணும், உணர்வுல கலக்கணும், புத்தகத்தை பாட்டு சொல்லிட்டு மறந்து போயிடக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை என்கிட்ட இருந்ததுனாலதான் நான் இது வரைக்குமே அது எதையுமே கிடைக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே சொல்லிடுவேன். அப்படிதான் வழக்கம். அந்த நேரத்துல வேணும்னா கூட அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவேன். அப்படிதான் வச்சிருந்தேன் அந்த பழக்கம். இருந்தாலும் மத்தவங்களும் இது சரியா கேட்கணுங்கிறதுனால நான் பார்த்து சொல்றது தவறு கிடையாது. ஆமா. அந்த மாதிரி நம்ம அந்த உபநிஷ வகுப்பு எடுக்கும்போது பண்ணிக்கலாம். நீ சொல்ற நல்ல கருத்து தான். ஆலோசனைக்கு நன்றி. அப்புறம் நீங்க இந்த வடவள்ளியில ஒரு ஆனந்த ஆசிரமம் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? ஆனந்த விநாயகர் கோவிலு அது வந்து அந்த மாதிரி முல்லை நகர்ல இருக்கிற சிவானந்தா ட்ரஸ்ட்டுங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்க. ஞாபகம் வந்துருச்சு. சிவானந்தா ட்ரஸ்ட். அவரு பெரியவர் இருக்காரான்னு தெரியல. ம் ஒரு பெரியவர் இருந்தாரு. சின்ன சின்ன புத்தகமா போட்டாரு. அத்தனை அருமையான புத்தகம். குறைஞ்ச ஆனா அவங்க விலையில நிறைய கிடைச்சது. பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் பண்ணாங்க. அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் இதெல்லாமே பண்ணி மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கோயில்லாம் கட்டி தந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆமா சிவன் ஆமா. கோயில் அவங்க சொன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ம் நான் கேள்விப்பட்டேன். ஆமா, கரெக்ட் தான் நீங்க ஓகே. சொன்னது. அங்க அந்த நூல்கள்லாம் தேடி அங்க ஏதாவது பழைய நூல்கள் கிடைச்சா கூட அவங்க ஏதாவது வெளியே இருந்தா கூட நல்ல தெளிவான நபர். அவர் சரியா உச்சரிப்பு அந்த கொடுத்தது எல்லாமே சரியான பொருள்ல கொடுத்திருந்தாரு. மொத்த பேஸ் எல்லாம் அழகா கொடுத்திருந்தாரு. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஆனாலும் எனக்கு அது தொடர்றதுக்கான வாய்ப்பு என்னோட ஆராய்ச்சி கொஞ்சம் அதிகம் முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் மட்டும் படிக்க முடிஞ்சது. ஓகேங்க. சரிங்க. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்கய்யா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்க. இன்னொன்னு உங்களுக்கும் ரெஸ்ட் வேணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க கண்டினியூவா. சரி சரி சரி. எங்கேயுமே நீங்க நிறுத்தாம அப்படியே ஃப்ளூயண்டா போயிட்டே இருக்குது. அப்போ நாளைக்கு இந்த இது வந்து சிறப்பு இது பதிவுன்னு போட்டுருங்க. 3வது சரிங்க. பார்ட் நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு சரிங்க. சிறப்பு பதிவுன்னே போட்டுருங்க. சரி சரிங்க. சிறப்பு உரைன்னு பண்ணிக்கங்க. அப்படி ஓகேங்க ஓகேங்க. அப்ப இந்த தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி அது வந்து இன்னும் நீங்க பதியாம இருக்கிறீங்க. அப்லோட் ஆகாம இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சரிங்க. அதை நான் இப்ப பாத்துறேங்க. இதோட சேர்த்து அதையும் நான் பதிவு போட்டுறேன் நான். அப்ப அது நமக்கு சாமி வந்து நான் உங்களுக்கு உரமாகிறேன்னா சாமியோட நம்ம சிறப்பா வரணுங்கிறது தான் சாமியோட அபிப்பிராயமா இருந்திருக்கு பாருங்க. சரிங்களா? அப்ப உயர்ந்த நிலைமைக்கு ஒருத்தர் வரணும், விசேஷ ஞானியா வரணும். அப்ப ஞானம் பெற்ற ஞானியா இருக்க முடியும். ஐயா கேக்குதுங்களா? வேற கேக்குதுங்க. கேட்டுதான் இருக்கிறேங்க. ஆமா. அதனால அந்த ஞானம்ங்கிறது இப்படி எல்லாம் போய் தெரிஞ்சுட்டா இன்னும் நம்ம மனம் ஒரு தைரியமாவும் கம்பீரமாவும்
ஒரு சலனம் இல்லாம உறுதியா உலக பொருள் மேல இருக்கிற நோக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இதுல கொஞ்சம் தீவிரமா ஈடுபடும் அப்படிங்கறதுனாலதான் சாமி நமக்கு அப்படி வழிகாட்டி இருக்காருங்க. நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஏதோ நிறைவு செய்யலாமா அப்போ? இல்ல சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. எங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி உங்களுடைய புரிதல்களை எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு. சரி, ம். எல்லாம் சாமியோட அருள். தொடர்ந்து இது போல சரி. எங்களோட நீங்க இணைந்து பயணிக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க நினைவூட்டிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. அதே சமயம் பயிற்சியிலையும் நல்ல ஊக்கமா அதை கொண்டு போறதுக்கும் அது உதவிகரமா இருக்குது. ஏன்னா சித்தவேதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சர்க்கிளை மட்டுமே நான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா அதை தாண்டி அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய பல விசேஷமான விஷயங்களையும் இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. சரிங்க. அப்போ நாம நிறைவுபடுத்துறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து அந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம். நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. அதை நிறைவேற்றுவதற்காக எப்பவுமே உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால நமக்கு உலகம் சார்ந்த எத்தனையோ தேவைகள் இருக்கவே செய்யும். ஆனா அதெல்லாம் தாண்டியும் அதை செஞ்சுக்கிட்டே கூட நாம இந்த ஞான நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் சாமியினுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்திருக்குது. அதனால தான் நம்மள விசேஷ ஞானிகள் அப்படின்னு சொன்னாரு. உலகம் சார்ந்த விஷயங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு உள்ளார்ந்த விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு யோகிதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டையுமே பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறையா தான் நமக்கு சித்த வித்தை நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க. அதனால இங்க நாம சரியான புரிதலோட அந்த பேலன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை சரியான வகையில நம்ம பயன்படுத்தணும். எப்படி ஒரு வேலைக்கு நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டா ஒரு டெடிகேஷனோட நம்ம அதுல ஒரு அர்ப்பணிப்போட இருக்கிறோமோ, அது போல இந்த வித்தைக்கும் அந்த அர்ப்பணிப்பு வரும்போது தான் அந்த பேலன்ஸ் ஆனது சரியா இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல இன்பேலன்ஸ் ஆகி நமக்கு ஏதோ ஒண்ணு இழக்க வேண்டியதா போயிடும். அதனால அந்த தொடர் பயிற்சி எந்த வேலை செய்யும்போதும் நம்ம கவனம் உள்ளாரையே இருக்கிற மாதிரி, எந்த ஒரு வேலை செய்யும்போதும் நம்முடைய சுவாசம் உள்ளே நிலை பெறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே, நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களையும், ஓய்வு நாட்களையும் நம்ம உட்கார்ந்து ஆசனத்துல இருந்து தன்னிலை உணர்வதற்கான, அந்த நிஷ்டை அனுபவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. நாளைக்கு வந்து கேள்வி பதிலுக்கான பகுதி இருக்குது. எப்பவுமே திங்கட்கிழமை. அது நம்ம பாலசுப்ரமணிய ஐயா வந்து கண்டக்ட் பண்ணுவாரு. அதுக்கான பிடிஎஃப் நான் காலையில அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க குரூப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம எந்த அளவுக்கு நாம புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கவுங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது. அதே சமயம் அந்த கேள்வி பதில் செஷன் முடிஞ்சதுமே ஒரு 9:30 மணிக்கு ஜெகதீசன் ஐயா வந்து இந்த நான் யார் பகுதியினுடைய 3ஆம் பாகத்தை வந்து அவர் பேசுவார். ஒருவேளை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் யூடியூப்ல அதுக்கான லிங்கை ரெகுலராக வந்து காலையில் அதை நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் கூட நம்ம பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம அனைவருக்கும் நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.